Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா we are going to discuss about potentiometer. Okay, so potentiometerன்றது நமக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு கான்செப்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல NCERT ஓகே நீங்க ஸ்டேட் போர்ட் ஸ்டூடண்ட்ஸா இருந்தாலும் சரி potentiometer is an important டாபிக் இல்லையா? ஸோ அதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்மளுக்கு இதுக்கு பிஃபோராக என்ன தெரிஞ்சிருக்கணும்னா கிர்ச்சாஃப்ஸ் லா ஓகே கிர்ச்சாஃப்ஸ் லா பற்றி தெரிஞ்சிருக்கணும், ரெசிஸ்டிவிட்டி இதெல்லாம் பற்றி தெரிஞ்சிருக்கணும் இந்த டாப்பிக்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக கவர் பண்ண போகிறேன். ஸோ என்னென்னா நீங்கள் நோட்ஸ் இதை ப்ராப்பராக எடுங்க. ஸோ இது லிட்டில் கன்ஃபியூசிங்கான டாப்பிக்ன்றது பொதுவாக நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். பட் இன்றைக்கி நம்ம அதை ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் கற்றுக்க போகிறோம். ஸோ கெட் ரெடி. ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். சரி, அதுக்கப்புறம் உங்கள் நோட்ஸ் பென் அண்ட் பேப்பரையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த கான்செப்ட் கற்றுக்கும் போது. ஸோ ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்திங்கன்னா இன்னும் பெட்டராக உங்களுக்கு புரியும். ஓகேப்பா, ஸோ வில் கோயிங் டு த வீடியோ. சரி, இப்போது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா பொட்டன்ஷியோமீட்டர் இல்லையா? ஸோ பொட்டன்ஷியோமீட்டர் இந்த வேர்ட்லேயே நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா பொட்டன்ஷியோமீட்டர். ஸோ பொட்டன்ஷியோன்றது என்னென்னா பேசிக்கலி they are talking about பொட்டன்ஷியல். நம்ம பொட்டன்ஷியல் டேர்ம் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ மெஷர்மெண்ட் ஆஃப் பொட்டன்ஷியல், அதாவது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் நம்ம இங்கே பேசிக்கலி கண்டுபிடிப்போம். மீட்டர்ன்றது சம்திங் விச் வி யூஸ் டு மெஷர் சம்திங். ஸோ பொட்டன்ஷியோமீட்டர்ன்றது இங்கே நம்ம என்ன கண்டுபிடிப்போம்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், தட் இஸ் வோல்டேஜ். வோல்டேஜும் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும் சேம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும் வோல்டேஜும் நம்மளுக்கு சேம்ன்றது தெரியும். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், ஏன் இந்த பொட்டன்ஷியோமீட்டர் தேவை இதெல்லாமே பார்க்கலாம். See, though voltmeter measures potential difference, that is voltage. Potential difference bracketல voltage அப்படின்னு போட்டிருக்கேன். So though voltmeter measures potential difference, that is voltage, but potentiometer measures voltage more accurately. See, நம்மளுக்கு நல்லாவே தெரியும் வோல்ட்மீட்டர் இருக்குல்ல, வோல்ட்மீட்டர் யூஸ் பண்ணியே நம்ம என்ன பண்ணிடலாம், வோல்டேஜை மெஷர் பண்ணிடலாம். பட் ஏன் நம்மளுக்கு பொட்டன்ஷியோமீட்டர் தேவை? பொட்டன்ஷியோமீட்டரோட சைஸும் பெருசாக இருக்கும். ஸோ அப்போல்லாம் இருக்கும்போது ஏன் நம்மளுக்கு பொட்டன்ஷியோமீட்டர் தேவை அப்படின்றத பார்க்கலாம். ஏன் அப்படின்னா என்னது, ஒய் பொட்டன்ஷியோமீட்டர் மோர் அக்யூரேட்டாக என்ன பண்ணும், மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கும். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வோல்ட் மீட்டர் மெஷர் பண்ணுறதுக்கும் பொட்டன்ஷியோமீட்டர் மெஷர் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகே சரி, பட் என்ன செய், டியூ டு குவிக் மெஷர்மெண்ட் அண்ட் லெஸ் மேனுவல் எஃபர்ட் அண்ட் ஸ்மால் சைஸ் வோல்ட் மீட்டர் இஸ் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்ட். பொதுவாக நம்ம லேப்லலாம் பார்த்தீங்கன்னா வோல்ட் மீட்டர் தான் மெயினாக யூஸ் பண்ணுவோம். இந்த பொட்டன்ஷியோமீட்டர் எப்போ மாதிரி எடுத்துகிட்டு போக மாட்டோம். ஏன்னா பொட்டன்ஷியோமீட்டர் ரொம்ப அக்யூரேட்டாக எப்போ உங்களுக்கு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தேவையோ அப்போ தான் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுவோம். வோல்ட் மீட்டரில் எக்ஸாக்ட் ரீடிங் வராது வோல்ட் மீட்டரோட. ஏன்னா அதில் வோல்ட் மீட்டர் இஸ் உங்களுக்கு சிம்பிளாக ரீசன் ஏன் வோல்ட் மீட்டரில் எக்ஸாக்ட் ரீடிங் வரலன்னா, வோல்ட் மீட்டரோட எது அட்டாச் ஆகிருக்கு, ஒரு கேலனோமீட்டர். கேலனோமீட்டருக்குன்னு ஒரு இன்பில்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் என்னென்னா அது சம் கரண்ட்டை எடுத்துக்கும். பேசிக்கலி க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் கரண்ட்டை மெஷர் பண்ணும். எது, வோல்ட் மீட்டர் என்னது, வோல்ட் மீட்டர், பொட்டன்ஷியோமீட்டர் கிடையாது. வோல்ட் மீட்டரில் கரண்ட்டை யூஸ் பண்ணி தான் அது வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆனதாக என்ன மெஷர் பண்ணும், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், தட் இஸ் வோல்டேஜை மெஷர் பண்ணும். ஆனால் பொட்டன்ஷியோமீட்டர் என்னென்னா அதுமாதிரி கரண்ட் எதுவுமே தேவையில்லை. ஓகே, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான், குவிக் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் லெஸ் மேனுவல் எஃபெக்ட். ஸோ இப்போ நீங்கள் வோல்ட் மீட்டர்னால் சிம்பிளாக எந்த ரெண்டு பாயிண்ட்ஸுக்கு நடுவில் உங்களுக்கு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வேணுமோ சிம்பிளாக கனெக்ட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் பொட்டன்ஷியோமீட்டர் அப்படி பண்ண முடியாது இல்லையா? ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக வோல்ட் மீட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் லேப்லலாம். ஆனால் இன் பொட்டன்ஷியோமீட்டர் வி மெஷர் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வென் நோ கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ த கேலனோமீட்டர். இப்போ பொட்டன்ஷியோமீட்டரோட செட்டப்பில் என்ன இருக்குன்னா, ஒரு கேலனோமீட்டர் இருக்கும். அந்த கேலனோமீட்டர் வழியாக கரண்ட் போகாமே உங்களால் என்ன பண்ண முடியும், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் வோல்ட் மீட்டரில் வோல்ட் மீட்டர் இருக்குல்ல, வோல்ட் மீட்டரில் டெஃபினட்டாக என்ன வேணும், அது வோல்ட் மீட்டர் இஸ் மேட் ஆஃப் அ கேலனோமீட்டர். அந்த கேலனோமீட்டர் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆனதாக என்ன ஆகும், மெஷரே பண்ண முடியும். பட் பொட்டன்ஷியோமீட்டரில் என்னது, நோ கரண்ட் ஃப்ளோஸ் டு த கேலனோமீட்டர்ஸ், தட் இஸ் இன் ஓப்பன் சர்க்கியூட். ஓப்பன் சர்க்கியூட்னா என்னென்னா கரண்ட் போகாததை நம்ம என்ன சொல்லுவோம், ஓப்பன் சர்க்கியூட்னு சொல்லுவோம். ஒரு சர்க்கியூட் வழியாக ஒரு இது வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா அது க்ளோஸ்டு சர்க்கியூட். கரண்ட் ஃப்ளோ ஆகலைன்னா ஓப்பன், கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா அது என்னது, க்ளோஸ்டு சர்க்கியூட். ஓகே, ஸோ இதுதான் பேசிக்காக பொட்டன்ஷியோமீட்டருக்கும் வோல்ட் மீட்டருக்கும் உள்ள பேஸான டிஃப்ரென்ஸு. ஓகே, ஸோ திஸ் ஹெல்ப்ஸ் அஸ் டு மெஷர் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் மோர் அக்யூரேட்லி வித்தவுட் எனி எரர். ஸோ பொட்டன்ஷியோமீட்டரில் ஓப்பன் சர்க்கியூட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், கரண்ட் ஃப்ளோ ஆகாது கேலனோமீட்டர் வழியாக.
still we can able to measure the potential difference. ஸோ அதுதான் இது ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ். அதனால தான் பொட்டன்ஷியோமீட்டரில் நம்மளால எரர்லெஸ் மெஷர்மெண்ட்ஸ் பண்ண முடியுது. சரி, அடுத்து இப்போ பொட்டன்ஷியோமீட்டரோட அப்ளிகேஷன் என்ன, பொட்டன்ஷியோமீட்டரோட என்ன தான் யூஸ் இருக்குது, அது படிக்கிறோம் எல்லாம் ஓகே. பட் அதோட யூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து என்கிட்ட ஒரு பேட்டரி இருக்குதுன்னு வைங்க. பேட்டரியோட இஎம்எஃப் எனக்கு தெரியல. ஸோ அந்த இஎம்எஃப் கண்டுபிடிக்கிற இதில் பொட்டன்ஷியோமீட்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றாங்க. அதுவும் அக்யூரேட்டாக கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ மெயின்லி டியூ டு ஓப்பன் சர்க்யூட் மெஷர்மெண்ட். அதுக்கப்புறம் என்கிட்ட 2 செல் இருக்குதுன்னு வைங்க. 2 types ஆஃப் செல்ஸ் ஐ எம் ஹேவிங். அந்த 2 செல்ஸோட இஎம்எஃப்பை நான் கம்பேர் பண்ணணும்னு வைங்க. அந்த இடத்துல என்னது எனக்கு இங்கே பொட்டன்ஷியோமீட்டர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 பேட்டரி இருக்குப்பா. 2 பேட்டரி, இப்போ ஒரு பேட்டரிக்கு E1 வைங்க இஎம்எஃப், இன்னொரு பேட்டரிக்கு E2. ஸோ இதோட ரேஷியோ கண்டுபிடிக்கிற இடத்துல பொட்டன்ஷியோமீட்டர் ஹெல்ப் பண்ணும். E1/E2 ரேஷியோ, அதுதான் தட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் டு கம்பேர் த இஎம்எஃப் ஆஃப் 2 செல்ஸ். அதுக்கப்புறம் வந்து டு ஃபைண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ கிவன் செல். ஒரு செல்லில் இஎம்எஃப் கண்டுபிடிக்கிறதும் சரி, இல்லை இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பேசிக்காக எது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பொட்டன்ஷியோமீட்டர் இஸ் யூஸ்ஃபுல். ஸோ இதுதான் இந்த 3 அப்ளிகேஷன் நம்மளுக்கு இருக்குது. ஓகே, சரி. இப்போ பொட்டன்ஷியோமீட்டரில் பேசிக்காக என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும் பாருங்கள், ஜஸ்ட் அதை பார்த்துக்கோங்க. அப்படி தான் இருக்கும். இந்த இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுதா, அப்படி தான் பொட்டன்ஷியோமீட்டர் இருக்கும். பட் அதை ஜஸ்ட் இப்போ மறந்துடுங்க. நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சிம்பிளாக. லேட்டரான உங்களுக்கு நான் அது என்னன்றதையும் கிளியராக மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, ஸோ கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பாருங்கள். ஸோ பொட்டன்ஷியோமீட்டர் ஜஸ்ட் பார்த்துருப்பீங்க, அதை அப்படியே இக்னோர் பண்ணிவிடுங்க. ஓகே, இதுமாதிரி ஒன்று இதுதான் பொட்டன்ஷியோமீட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அது உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். ஸோ பொட்டன்ஷியோமீட்டரில் டெஃபினட்டாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு ஒரு இஎம்எஃப் இருக்கும், ஒரு பேட்ரி இருக்கும்பா. ஒரு பொட்டன்ஷியோமீட்டரில் டெஃபினட்டாக என்ன இருக்கும், ஒரு பேட்ரி இருக்கும். அந்த பேட்ரிக்கோட இஎம்எஃப் தான் E0. ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னது, அந்த பேட்டரியோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான் R0. ஸோ இதை வந்து நம்ம மெயின் பேட்டரின்னு எடுத்துக்கலாம். E0 இஸ் த இஎம்எஃப் ஆஃப் மெயின் பேட்டரி. ஸோ ஒரு பேட்டரி இருக்கும், அதோட இஎம்எஃப், அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இஎம்எஃப் ஆஃப் மெயின் பேட்டரின்னு சொல்லுவான். இல்லைனா என்ன சொல்லுவான், சம்டைம் தே வில் கால் இட் அஸ் அக்குமுலேட்டர். சம்டைம் தே வில் கால் இட் அஸ் அக்குமுலேட்டர் அப்படின்னும் கூப்பிடுவான். ஸோ இந்த இஎம்எஃப் இருக்கு இல்லையா, சம்டைம் தே வில் ஆல்சோ கால் இட் அஸ் அக்குமுலேட்டர். ஓகே, சரி. அதுக்கு அக்குமுலேட்டர் ஆஃப் த பேட்டரி. இப்போ இது R0 இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த மெயின் பேட்டரி. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இந்த பேட்டரியோட ஒரு டெர்மினல்ல இருந்து இன்னொரு டெர்மினல் இந்த சைடில் இருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், நடுவில் ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணியிருக்கேன். நடுவில் என்ன கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஒரு ஒயர். ஓகே, ஸோ இது இஎம்எஃப் ஆஃப் த மெயின் பேட்டரி, இது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தட் பேட்டரி. அந்த டெர்மினல்ஸ்லேருந்து நம்ம பேசிக்காக என்ன கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஒயரோட லென்த்து வந்து சம் லென்த் ஏபின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒயருக்குன்னு என்ன இருக்கும், இது வந்து ஒரு யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் உள்ள ஒரு ஒயர். யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன்னா என்னது, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வில் பி கான்ஸ்டன்ட் இயர், ரைட்டா? சரி, இப்போ இந்த ஒயர் ஃபுல்லாக யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் உள்ள ஒரு ஒயரு. இப்போ இந்த ஒயருக்குன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஒரு ஒயர்னு தான் அதுக்குன்னு என்ன இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ RAB இஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஒயர் ஏபி. ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஒயர் ஏபி தான் என்னது, RAB. ஸோ இந்த ஒயருக்குன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுதா? ஸோ ஒரு பேட்டரி, மெயின் பேட்டரி இருக்குது, ஒரு ஒயர் இஸ் பின் அட்டாச்ட். ஃபஸ்ட்டு இது தான் பேஸ். இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இருக்கா, இங்கேருந்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த எண்டுலேருந்து ஒயரோட ஒரு எண்ட்லேருந்து ஒரு வோல்ட் மீட்டரை கனெக்ட் பண்ண போகிறேன். ஒரு வோல்ட் மீட்டரை கனெக்ட் பண்ணி இதை எடுத்துகிட்டு போயிட்டு நேராக இந்த ஒயரில் ஏதோ ஒரு பாயிண்டில் டச் பண்ண போகிறேன் யூஸிங் எ ஜாக்கி. சரி, வோல்ட் மீட்டர் இருக்குல்ல, இந்த வோல்ட் மீட்டரில் ஒரு பக்கத்தை வந்து ஏலையும் இந்த வோல்ட் மீட்டரோட இன்னொரு டெர்மினல் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறேன், ஜாக்கி தெரியும்ல உங்களுக்கு, ஆல்ரெடி மீட்டர் பிச்சில் படித்தோம். ஜாக்கியை வச்சு நான் என்ன பண்ணுறேன், இந்த ஒயரை ஏதோ ஒரு இடத்துல டச் பண்ணுறேன்னு வைங்க. அந்த ஒயர் மேலே எங்கேயோ டச் பண்ணுறேன்ப்பா, அந்த பாயிண்ட்டை வந்து சின்னு எடுத்துக்கலாம். அந்த பாயிண்ட் என்ன, ஜாக்கியை வச்சு பாயிண்ட் சியில் நான் என்ன பண்ணுறேன், டச் பண்ணுறேன். புரியுதா? ஏன் இது பண்ணுறேன்றதை பார்க்கலாம். இதை இந்த டெர்மினல்லேருந்து ஒரு வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு நேராக என்ன பண்ணுறேன், அந்த ஒயரில் போய் டச் பண்ணுறேன். ஸோ அந்த பாயிண்ட்டை நான் என்னென்னு கூப்பிட்றேன், சின்னு கூப்பிட்றேன். ஸோ டோட்டலி ஒயர் இஸ் ஏபி,
இந்த டச் பண்ணுற இடத்த நான் என்னென்னு கூப்பிட்றேன் சி. ஜாக்கி டச் பண்ணுற இடத்த நல்லா கவனிங்க. இப்போ நான் பண்ணல இதோட ஈக்குவலன்ட் சர்க்கியூட்டை இங்கே எழுதியிருக்கேன். இங்கே இருக்கிற என்டையர் சர்க்கியூட்டை ஏக்கும் சிக்கும் நடுவில் தானே இந்த வோல்ட்மீட்டர் இருக்குது. ஸோ இந்த என்டையர் சர்க்கியூட்டை எப்படி எழுதியிருக்கேன்றதை பாருங்கள். நான் இது எப்பயும் போல் நம்மளோட மெயின் பேட்டரியோட இஎம்எஃப், தட் இஸ் அக்குமுலேட்டரோட இஎம்எஃப், அக்குமுலேட்டர்னு கூப்பிடலாம் இல்லையா. இது நம்மளோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த என்டையர் சர்க்கியூட்டை ஆரோ போட்டிருக்கேன். ஐ கேன் ரைட் லைக் திஸ் ஒன். இப்போ பேசிக்காக என்ன வருது, ஒரு கரண்ட் ஆல்ரெடி இந்த பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருக்கனால இந்த ஒயரோட ஒரு கரண்ட் வந்துட்டுருக்கு. அந்த கரண்ட்டு தான் இப்போ இதை நான் டச் பண்ணல, அந்த டச் பண்ணனால நம்மளுக்கு இந்த என்டையர் ஒயரை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா 2 ஒயர் மாதிரி செப்பரேஷன் பண்ணி பார்க்கலாம். இந்த டச் பண்ண இடத்த இது ஒரு பார்ட் ஆஃப் த ஒயர் சிபி ஏசி தனியாக பிரித்து காமிச்சிருக்கேன். ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் ஐ எம் டூயிங் தட். ஓகே, இந்த என்டையர் ஒயரை பிரித்து காமிச்சிருக்கேன். ஸோ ஏ டெர்மினலுக்கும் சி டெர்மினலுக்கும் பேரலாக தானே கனெக்ட் ஆகிருக்கு இந்த வோல்ட்மீட்டர். இந்த வோல்ட்மீட்டர் ஜஸ்ட் ஒயர் இப்படிலாம் இருக்குது இர்ரெகுலராக, அதை நான் அழகாக நீட்டாக இப்படி ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். புரியுதா? ஸோ ஒரு வோல்ட்மீட்டரை, ஒரு பொட்டன்ஷியோமீட்டரில் ஒரு பேட்டரி இருக்குது. இங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த டெர்மினல்லேருந்து ஒரு வோல்ட்மீட்டர் வழியாக ஒரு ஒயரில் ஏதோ ஒரு பாயிண்டில் டச் பண்ணுறேன். அப்போது பேசிக்காக இதை நம்ம எப்படி பார்க்கணுன்னா, இது ஒரு தனி ஒயராக மாதிரி பார்க்கணும், இது ஒரு தனி ஒயர் மாதிரி பார்க்கணும். ஓகேவா? இப்போது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இந்த என்டையர் ஃபுல் பீஸோட ஒயரோட ரெசிஸ்டன்ஸ் என்னது, ஆர்ஏபி. கரெக்டாக? இதை மாதிரி நான் என்ன சொல்லலாம், இந்த பர்டிகுலர் செக்மெண்ட் நான் டச் பண்ணதுக்கப்புறம் இந்த செக்மெண்ட் ஏசி செக்மெண்ட்டுக்குன்னு என்ன இருக்கும், ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஆர்ஏசி இஸ் த ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் த ஒயர் செக்மெண்ட் ஏசி. இந்த ஏசி செக்மெண்ட்டோட ஒயர் மட்டும் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னது, ஆர்ஏசி. இதே மாதிரி நீங்கள் என்ன சொல்லலாம், சிபி பார்ட் ஆஃப் த ஒயருக்கு அதுக்குன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆர்சிபின்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். சரி, ஏன் இதெல்லாம் பண்ணுறோம்? ஸோ பேசிக்காக இங்கேருந்து ஒரு வோல்ட்மீட்டர் கனெக்ட் பண்ணி டச் பண்ணிட்டேன். ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் இது 2ஆக பிரித்து எழுதியிருக்கேன். கரெக்டாக? ஸோ புரியுது இல்லையா? ஸோ இப்போ என்னென்னா நம்மளோட ஏம் வந்து we are going to define something called as potential gradient. அதுக்காக நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டேர்ம் என்னன்றதை பார்க்கலாம். இப்போ கவனிங்க, இந்த சர்க்கியூட் இப்போ இதுவும் ஒரே சர்க்கியூட் தான், டிஃப்ரென்ஸ் கிடையாது, பிரித்து காமிச்சிருக்கோம், வேறு எதுவும் கிடையாது. சரி, இப்போ கவனிங்க, இந்த சர்க்கியூட்டில் கரண்ட் என்ன ஆகி போகுதுன்னு கண்டுபிடிக்கலாமா? நீங்கள் கிர்ச்சாஃப்ஸ் லா இருந்தாலும் சரி, வோல்ட்மீட்டரை விட்டுருங்க. வோல்ட்மீட்டர் வந்து வோல்டேஜ் மெஷர் பண்ண தான் சொல்லும். ஓகே, வேறு எதுவும் அதோட நீடு கிடையாது. ஸோ இந்த ஐ கரண்ட் என்ன ஃப்ளோ ஆகும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஐ வில் பி ஈக்குவல் டு இஎம்எஃப் டிவைடட் பை R0 ப்ளஸ் RAB. இது உங்களுக்கு டிரைவ் பண்ண தெரியும் இல்லையா? இங்கே ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் என்னது, RAB. ஸோ இந்த ரெண்டுமே சீரீஸில் இருக்கனால ஆட் பண்ணிவிட்டு I is equal to E0 by R0 ப்ளஸ் RAB. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், பேசிக்கலி கரண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். நீங்கள் கவனித்து பாருங்கள், ஒரு பேட்ரி, ஒரு பொட்டன்ஷியோமீட்டரில் இந்த மெயின் பேட்ரின்றது ஒரு ஃபிக்ஸடு. ஓகே, இந்த ஒயரும் ஃபிக்ஸடு. அப்போ என்ன ஆகும், இந்த EMF இஸ் ஃபிக்ஸட், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பேட்டரி இஸ் ஃபிக்ஸட், RABயும் என்னது, அந்த ஒயரும் ஃபிக்ஸட் தான், மாற்ற போகிறதில்ல. ஸோ இந்த கரண்ட்டுன்ற டேர்மே என்னது, கான்ஸ்டன்ட் கரண்ட். ஸோ நீங்கள் எப்போவுமே என்ன எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு பொட்டன்ஷியோமீட்டர் சர்க்கியூட்டில் திஸ் இஸ் த பேஸ் சர்க்கியூட். இதானது நம்மளோட பேசிக்கான ஒரு எந்த பொட்டன்ஷியோமீட்டர் எடுத்திங்கனாலும் இந்த சர்க்கியூட் டெஃபினட்டாக இருக்கும். ஓகே, ஒரு மெயின் பேட்டரி இருக்கும், அப்புறம் ஒரு ஒயர் ஏபி ஒயர் வில் பி தேர். இது பேஸ். அதில் டெஃபினட்டாக என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும், டெஃபினட்டாக எனி பொட்டன்ஷியோமீட்டர் ப்ராப்ளம் இந்த ஐன்ற கரண்ட் டெஃபினட்டாக ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். அது பேஸ். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணோம், இங்கேருந்து ஒரு வோல்ட்மீட்டர் கனெக்ட் பண்ணி இங்கே வச்சோம்ல, இந்த வோல்ட்மீட்டரோட வேலை என்னது, வோல்ட்மீட்டரோட வேலை என்னது, இந்த 2 டெர்மினலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய என்ன சொல்லும். ஸோ இந்த வின்றது என்னது, வோல்டேஜ் அக்ராஸ் ஒயர் ஏசி. திஸ் வி இஸ் த வோல்டேஜ் அக்ராஸ் ஒயர் ஏசி. புரியுதா? திஸ் வோல்டேஜ் இஸ் வோல்டேஜ் அக்ராஸ் ஒயர் ஏசி. இப்போ இதை நீங்கள் ஈஸி தானே கண்டுபிடிக்கிறது. இது ஒரு பார்ட் ஆஃப் த ஒயர், இது ஒரு பார்ட் ஆஃப் த ஒயர். இந்த ஒயருக்கு என்ன வோல்டேஜ் இருக்கும், V is equal to I into RACன்னு எழுதலாமா? இப்போ வாட் இஸ் த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ திஸ் பார்ட் ஆஃப் த ஒயர், இந்த பார்ட் ஆஃப் த ஒயரோட ரெசிஸ்டன்ஸ் தான் என்னது, RAC. ஸோ நம்மளுக்கு இட்ஸ் அ வெரி ஹோம்ஸில் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். இதை வந்து ஒரு ரெசிஸ்டர் மாதிரி ட்ரீட் பண்ணுங்கள். இந்த வோல்டேஜை நான் எழுதணும், V is equal to இது வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்னது, I.
ஸோ V is equal to I RACன்னு என்னால் எழுத முடியும், டவுட்டே இல்லை. ஸோ V is equal to Ohm's law படி I RACன்னு என்னால் எழுத முடியும். இப்போ ஏற்கனவே நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸோட டெஃபினிஷன் தெரியும். ரெசிஸ்டன்ஸ் RAC is equal to rho LAC by A. கரெக்டாக இல்லையா? வேறு ஏன்றது என்னது? A is the area of cross section of the wire which is a constant. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒயர் வந்து என்னது? ஒரு யூனிஃபார்ம் ஒயர். ஸோ ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் தான் இந்த ஸ்மால் ஏன்றது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ், அதாவது ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் திஸ் ஏசி செக்மெண்ட்டை நான் என்ன எழுதலாம்? ரோன்றது ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த ஒயர் விச் இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட் ஒன். எல்ஏசி லென்த் ஆஃப் திஸ் பார்ட் ஆஃப் த ஒயர், எல்ஏசி டிவைடட் பை ஏ. ஸோ பேசிக்காக இந்த ஆரோட ஆர்ஏசி இருக்க இடத்துல இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணோன்னே எனக்கு என்ன வருது? என்னோடய டேர்ம் வந்து இப்படி வந்துடுதா? என்னோடய டேர்ம் இப்படி வந்துடுது. இப்போ இதில் ஏற்கனவே என்னென்ன டேர்ம்ஸ்லாம் கான்ஸ்டன்ட்டுன்னு பாருங்கள். ஐன்றது கான்ஸ்டண்ட்டா? ஏன்னா மெயின் பேட்டரியிலேருந்து திஸ் இஸ் த கரண்ட் விச் இஸ் அ கான்ஸ்டன்ட். ரோன்றது மெட்டீரியல் ஆஃப் த ஒயர், அதுவும் கான்ஸ்டன்ட். ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனும் கான்ஸ்டன்ட். இதனால நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, the voltage across the segment AC is directly proportional to what? Length AC. So voltage across AC segment is proportional to LAC. சொல்லாமா சொல்லக்கூடாதா? சொல்லலாம். ஸோ இப்போ இந்த I ரோ பை ஏ இருக்கு இல்லையா? ஸோ V is proportional to LAC. ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டண்ட்டை நான் கேன்னு கூப்பிட்றேன். அந்த கேன்றதை இதோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா K is nothing but I rho by A, which அதுக்கு பேர் தான் என்னது? பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் which is a constant அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பொட்டன்ஷியல் கிரேடியண்ட்டை நம்ம இங்கே பேசிக்கலி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். பொட்டன்ஷியோமீட்டரில் டெஃபினட்டாக என்ன இருக்கும்? ஒரு கான்ஸ்டன்ட் என்ன இருக்கும்? ஏன்னா ஐன்றது மெயின் பேட்ரி, இந்த செட்டப் எப்போவுமே கான்ஸ்டன்ட்டு. ஸோ ஐ கான்ஸ்டன்ட். ஒரு பொட்டன்ஷியோமீட்டர் எடுத்திங்கன்னா பொட்டன்ஷியல் கிரேடியன்ட்ன்றது கான்ஸ்டன்ட், ரோன்றது கான்ஸ்டன்ட் ஏ. ஸோ கே இஸ் அ பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் விச் இஸ் அ கான்ஸ்டன்ட். ரைட்டா? ஸோ பொட்டன்ஷியல் கிரேடியன்ட்ன்றது என்னது? இப்போ இங்கேருந்து நம்ம என்ன எழுதலாம்? கே ஈக்குவல் டு வி பை ஏசின்னு சொல்லலாமா? எல்ஏசின்னு சொல்லலாமா? நல்லா கவனிங்க. அக்ராஸ் த ஒயர் லென்த் ஏசி, வாட் இஸ் த வோல்டேஜ்? வி இஸ் த வோல்டேஜ். அதாவது எல்ஏசின்ற லென்த்தில் எவ்வளோ வோல்டேஜ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு? வின்ற வோல்டேஜ் இருக்குது. ஸோ இந்த ரேஷியோ தான் என்னது? பொட்டன்ஷியல் கிரேடியன்ட். ஸோ இந்த லென்த்தில் இந்த வோல்டேஜ் இருக்குது, இந்த ரேஷியோ தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பொட்டன்ஷியல் கிரேடியன்ட். ஸோ பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் நம்மளுக்கு என்னது? இந்த என்டையர் ஒயரில் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் இஸ் கான்ஸ்டன்ஸ் ஐ ரோ பை ஏ. எனி டவுட்? ஸோ திஸ் இஸ் த பார்ட் பா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இது இந்த சர்க்யூட்டை எப்படி எழுதலாம் அப்படின்றத பாருங்கள். we have seen this circuit இல்லையா? இதுதான் நம்ம வந்து ஒரு பேஸ் பொட்டன்ஷியோமீட்டர் சர்க்யூட்டுன்னு பார்த்தோம். ஆனால் உங்களோட டயக்ராம்ஸில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த என்டையர் சர்க்யூட்டை தான் அவன் எப்படி ட்ரா பண்ணியிருப்பானா இப்படி எழுதியிருப்பான். ஓகே, ஸோ இதில் நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் வந்து எதோட கனெக்ட் ஆகிருக்கு? இந்த பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் இஸ் டைரக்ட்லி கனெக்டட் டு ஏ. ஓகே, ஸோ அதை நீங்கள் கவனித்து பாருங்கள். அந்த சர்க்யூட்டும் இந்த சர்க்யூட்டும் ஒன்று தான். ஸோ பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் டைரெக்டாக எதோட கனெக்ட் ஆகிருக்கு? ஏவோட கனெக்ட் ஆகிருக்கா? ஸோ ஏலேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒயர் போட்டிருக்கோமா? ஏபி ஒயர் இருக்கா? ஸோ அந்த ஒயர் தான் என்னது? இந்த ஒயர். திஸ் இஸ் அ ஒயர். எங்கே போய் முடியுது? ஏல ஆரம்பித்து இந்த ஒயர் டேரெக்டாக எங்கே போய் முடியுது? பியில் போய் முடியுது. ஸோ அதுக்கப்புறம் பியிலேருந்து ஒரு ரெசிஸ்டர் வருதா? R0, which is the internal resistance of this main battery or the accumulator. ஓகே, ஸோ இப்போ முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, எதுக்கு இங்கே நம்ம சின்ன ஒயர் மாதிரி காமிச்சிருக்கோம், ஆனால் இங்கே பெரிய ஒயர் இருக்குது? இதுதான் பேஸான சர்க்யூட்டு. ஆனால் இந்த ஒயர் வந்து அவ்வளோ சின்னதாலாம் இருக்காது. நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஏபி ஒயர் வந்து ரொம்ப ஒரு 3 to 4 மீட்டர்ஸ்லாம் தேவைப்படும். 2 to 3 மீட்டர்ஸ் ஒயர் வில் பி ரிக்வயர்ட். அப்போது அதனால தான் நம்மளுக்கு புக்கில் வந்து பெரிய ஒயராக காட்டுறதுக்கு இப்படி போட்டிருப்பான். இவ்வளோ சின்னதாலாம் இருக்காது, ஒயர் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான் விஷயம். ஓகே, ரைட். ஸோ மற்றபடி போத் ஆர் சேம். அதுக்கப்புறம் என்னது? ஏ டெர்மினல்லேருந்து என்ன கனெக்ட் பண்ணியிருக்கேன்? ஒரு வோல்ட் மீட்டரை கனெக்ட் பண்ணிவிட்டு ஜாக்கி வழியாக அந்த ஒரு இடத்த போய் டச் பண்ணுறல அந்த ஒயரில், அந்த இடத்த கூட சீன் கூப்பிட்டோம். ஸோ ஏ பாயிண்ட்லேருந்து கனெக்ட் பண்ணி ஒரு வோல்ட் மீட்டரை கனெக்ட் பண்ணி ஜாக்கியை வச்சு என்ன பண்ணுறோம்? அந்த ஒயரில் ஒரு இடத்த போய் டச் பண்ணுறோம். அந்த இடத்த நம்ம என்னென்னு கூப்பிட்டோம்? சி. ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட் சி. புரியுதா? ஸோ யூ கேன் ஏபிள் டு கம்பேர் ஐ திங்க். இப்போ அடுத்து என்னென்னா, எப்படி வந்து இந்த
பொட்டன்ஷியோமீட்டரோட முக்கியமான அப்ளிகேஷன்ஸான கம்பேரிசன்ஸ் ஆஃப் செல்ஸ், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை we will see. They are all standard circuits. இப்போ ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். இந்த ப்ராப்ளம்லேருந்து நம்ம கண்டுபிடிக்க பொட்டன்ஷியோமீட்டர் இதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராப்ளம், அதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். இது வந்து நீட்டில் கேட்ட 2012 கொஸ்டினும் கூட. ஓகே, ஸோ இந்த சர்க்யூட் ஷோன் the cells A and B have a negligible resistance. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ரெண்டு செல்ஸ் இருக்குது A and B, ரெண்டுத்துக்குமே வந்து negligible resistance அப்படின்றத சொல்லிட்டான். ஸோ ஃபார் விஏன்ற பேட்டரிக்கு வோல்டேஜ் என்னது, இஎம்எஃப் வந்து 12 வோல்ட், ரெசிஸ்டன்ஸ் வந்து R1ஓட வேல்யூ வந்து 500 அண்ட் ஆரோட வேல்யூ வந்து 100. இந்த கேலனோமீட்டர் ஷோஸ் நல் டிஃப்ளெக்ஷன், த வேல்யூ ஆஃப் விபி என்னன்னு கேட்குறான். அதாவது ஒரு சர்க்யூட்டை கொடுத்துட்டு அந்த ரெண்டு பேட்டரி விஏ அண்ட் விபி ரெண்டுத்துக்கும் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ விஏவோட வேல்யூ கொடுத்துட்டான். இப்போ விபியோட வேல்யூ என்னவாக இருக்கும், சச் தட் கேலனோமீட்டர் வந்து ஷோஸ் நல் டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கான். இந்த ப்ராப்ளமை நீங்கள் ஒரு தடவை ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி நீங்கள் கூட சால்வ் பண்ணலாம், இல்லைனா நம்ம இங்கே சொல்யூஷன் பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஐடியா வந்து எக்ஸாக்டாக பொட்டன்ஷியோமீட்டரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ப்ராப்ளம் பண்ணுறோம் நம்ம. ஓகே, ஸோ இப்போ இதுதான் நம்மளோட விபி. இப்போ இது வழியாக நல் டிஃப்ளெக்ஷன், கேலனோமீட்டர் ஷோஸ் நல் டிஃப்ளெக்ஷன் எப்போ காட்டும், இது வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகலைன்னா என்ன காட்டும், கேலனோமீட்டர் ஷோஸ் நல் டிஃப்ளெக்ஷன். கரெக்டாக, கேலனோமீட்டர் ஷோஸ் நல் டிஃப்ளெக்ஷன். இப்போ இது வழியாக இந்த பேட்டரி இருக்குது, இந்த பேட்டரியோட வோல்டேஜும் எவ்வளோ கொடுத்துருந்தான், நம்மளுக்கு வந்து 12 வோல்ட் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ 12 வோல்ட் கொடுத்துருக்கனால ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்படி கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு வைங்க. இப்போ ஐ கரண்ட் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா அந்த வரக்கூடிய கரண்ட் வந்து எல்லா கரண்ட்டுமே இந்த பக்கம் வந்துடும். ஏன்னா when the galvanometer shows null deflection then the current through the galvanometer எடுது 0. அப்போ இந்த பேட்டரி வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகக்கூடாதுன்னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் விபி என்னன்னு கேட்குறான். புரியுதா கொஸ்டின்? ஸோ இங்கேருந்து வரக்கூடிய ஐன்ற கரண்ட் எல்லாமே எது வழியாக ஃப்ளோ ஆகிடணும், இது வழியாகவே ஃப்ளோ ஆகிடணும். புரியுதா? எஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து விஏவோட வேல்யூ என்னது, நம்மளுக்கு விஏவோட வேல்யூ வந்து 12 இல்லையா. R1ஓட வேல்யூ they have given 500 ohm and Rஓட வேல்யூ 500. இப்போது கேலனோமீட்டர் ஷோஸ் நல் டிஃப்ளெக்ஷன், தென் இந்த விபி வேல்யூ என்னவாக இருக்கும்னு கேட்குறான். ஸோ இந்த இடத்துல தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட், இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு தேவையான கான்செப்ட் which is exactly used in potentiometer. என்ன அப்படின்னா இங்கேருந்து வரக்கூடிய கரண்ட்டை இந்த சைட் போகாமல் இப்படி வருது. ஸோ எப்போ இந்த பேட்டரி வழியாக கரண்ட், ஆனால் இதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, ஐ நீட் டு சப்ஸ்டியூட் தட் ஸோ தட் நோ கரண்ட் ஃப்ளோஸ் டு திஸ் ஒன். ஸோ நல்லா கவனிங்க, இது மாதிரியான ப்ராப்ளம் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ப்ராப்ளம். ஸோ ஒரு பேட்டரிக்கு பேரலாக என்ன இருக்குது, ஒரு ரெசிஸ்டர் இருக்குது. ஸோ ஒரு பேட்டரிக்கு பேரலாக ஒரு சம் ரெசிஸ்டர் இருக்குது. இப்போ கண்டிஷன் ஃபார் நல் டிஃப்ளெக்ஷன். ஸோ கண்டிஷன் ஃபார் நல் டிஃப்ளெக்ஷன் என்னென்னா, நல்லா கவனிங்க, இந்த பேட்டரியோட வோல்டேஜ் should be exactly equal to the resistor that is connected parallel to it. The voltage across this, the potential difference voltage across this battery should be exactly equal to this resistors connected in parallel. இதுக்கு parallel தான் இது கனெக்ட் ஆகிருக்கு. இந்த சிச்சுவேஷனில் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குமா, நல் டிஃப்ளெக்ஷன் வரும். ஸோ பேட்டரியோட இது ஃபேக்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபேக்டாக எடுத்துக்கோங்க, தென் later on you can think. So VB, the voltage across this one should be exactly parallel to the equal to the voltage across this resistor, which is equal to VAC. Voltage across this resistor. புரியுதா? Any doubt? So VB should be equal to VAC. இங்கே VACன்றது potential difference across the resistor which is connected parallel to this battery. ஓகே, இந்த பேட்டரி வழியாக கனெக்ட் ஆகக்கூடாதுன்னா, கரண்ட் போகக்கூடாதுன்னா they need to have same voltage connected in parallel. சரி, இங்கே VACன்றது என்னென்னா potential difference across this resistor. இங்கே இது வந்து டெர்மினல் ஏ, இது வந்து டெர்மினல் சி. ஸோ டெர்மினல் ஏல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் மைனஸ் டெர்மினல் சியில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல், இதோட டிஃபரன்ஸ் தான் என்னது, VAC. they need to be equal. புரியுதா? ஸோ VA is the voltage across the resistor R connected between what, between A and C terminal. Between A and C terminal கூட இந்த ரெசிஸ்டரோட வோல்டேஜ். எனி டவுட்? இது புரிஞ்சிருச்சுன்னா யூ ஆர் டன். கவனிங்க, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுக்கு ப்ராப்ளம் இஸ் கிளியர். இப்போ விபியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த விபி வேல்யூவோட கண்டுபிடிக்கணும்னா எனக்கு பேசிக்கலாக என்ன தெரியணும்னா விஏசி என்னன்னு தெரியணும். ஸோ அதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் வந்து கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ திஸ். ஸோ கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ திஸ்
ஒயரை கண்டுபிடிக்கணும். ஏன்னா கரண்ட் இது வழியாக ஃப்ளோ ஆகல, பட் இந்த ஐ கரண்ட் என்னென்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா கேவிஎல் அப்ளை பண்ணுறேன். அப்ளையிங் கேவிஎல். நான் கேவிஎல் அப்ளை பண்ணேன் அப்படின்னா இந்த லூப்பில் இருக்கக்கூடிய கரண்ட் வந்து என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் கேவிஎல் அப்ளை பண்ணிங்கன்னா ஐ வில் பி ஈக்குவல் டு விஏ பை R1 + Rn கிடைக்கும். இதில் இருக்க எல்லா வேல்யூஸும் தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, 12/600 அப்படின்னு கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் த கரண்ட் தட் இஸ் ஃப்ளோயிங். இங்கே கரண்ட் டிவிஷன் நடக்கலை, ஏன்னா நல் டிஃப்ளெக்ஷன் இருக்கப்போ கண்டிஷனை நம்ம பார்க்குறோம். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு விபி ஈக்குவல் டு விஏசி இந்த கண்டிஷனில் தான் நல் டிஃப்ளெக்ஷன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், கேவிஎல் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஐ ஹவ் அப்ளைட் கேவிஎல் இயர். இதுவும் நான் ஏற்கனவே கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜில் அப்ளை பண்ணும்போது இது எப்படி வந்துச்சுன்றதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை போய் நீங்கள் பாருங்கள். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், கேவிஎல் அப்ளை பண்ண. இது ஹை டு லோ, இது ஹை டு லோ வருது. ஸோ ஹை டு லோ வருதுன்னா நான் என்ன பண்ணணும், -IR × ஈக்குவல் டு விசி, ஏன்னா முடிகிற இடம் சி. ஸோ விசின்னு போடணும். ஸோ VA - VC is equal to IRன்னு எனக்கு கிடைச்சிடும், which is nothing but VAC. ஸோ ஆல்ரெடி எனக்கு VB is equal to VACன்னு கிடைக்குமா. இப்போ VAC எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, IR அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ VB is equal to IR. ஸோ VB ஐயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஆரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், யூ வில் கெட் VB வேல்யூ. ஸோ VB வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன இருக்கணும், 2 வோல்ட்டாக இருந்துச்சுன்னா இப்படி வரக்கூடிய கரண்ட் இது வழியாக போகாது. எப்போது, when the voltage is equal to 2 volt. Any doubt? So இதான் இப்போ நம்மளுக்கு பாயிண்ட். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் we will go for what, potentiometer. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா EMF ஆஃப் அ செல், அன்னோன் செல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். கூட என்ன பார்க்க போகிறோம்னா கம்பேரிசன்ஸ் ஆஃப் 2 செல்ஸ். ஓகே, ஸோ 2 டிஃப்ரெண்ட் மாடலில் ப்ராப்ளம்ஸ் கேட்பான். ஒரு மாடல் இது, இன்னொரு மாடல் இஸ் திஸ் ஒன். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம ஒரே வீடியோவில் பார்க்குறோம். இந்த பார்ட்லேயே we are going to see it. ஓகே, ஸோ கவனிங்க இப்போ என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ எப்பயும் போல் நம்ம சர்க்கியூட்டோட பேசிக் சர்க்கியூட் என்னது, ஒரு சம்டைம் ஐ எம் கோயிங் டு சே யூ ஒரு சின்ன எக்ஸப்ஷன் சொல்ல போகிறேன். சம்டைம் வந்து ப்ராப்ளம்ஸில் இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்காது. அந்த மெயின் பேட்ரி இருக்குல்ல, மெயின் பேட்டரியில் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் இருக்கும். அப்போ R0ஓட வேல்யூ என்ன ஆகிடும், 0 ஆகிடும். R0 மட்டும் இருக்காது, பட் திஸ் பேட்ரி வில் பி தேர், திஸ் EMF வில் பி தேர். சும்மா ஒரு ஃபேக்ட் மாதிரி நான் சொல்கிறேன், ப்ராப்ளம்ஸில் சொல்கிறேன். இது பேஸ் சர்க்கியூட்னு சொல்லும்போது எப்போவுமே ஒரு பேட்டரி இருக்கும், பேட்டரியில் EMF அண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். சம்டைம் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் இருக்கும், வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் R0 வந்து 0ன்னு போடுவீங்க, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. சரி, இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். சரி, இப்போ இது நம்மளோட பிக்ஸ்ட் பேட்டரி, மெயின் பேட்டரி. இதில் ஒரு EMF இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஆஸ் யூஷுவல் இதை வந்து நான் ஒரு ஒயரோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஒயரோட கனெக்ட் பண்ணனால நம்மளுக்கு இதுதான் நம்மளோட பேஸ் சர்க்கியூட். இதை நான் மறைச்சிக்கிறேன். இதான் நம்மளோட பேஸ் சர்க்கியூட், உங்களுக்கு தெரியுதா. ஓகே, இந்த பேஸ் சர்க்கியூட்டில் வந்து கரண்ட் நம்மளுக்கு என்ன ஃப்ளோ ஆகுது, கரண்ட் I is been flowing here இந்த சர்க்கியூட். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோம், இந்த பேஸ் சர்க்கியூட்டுக்கு பிகினிங்லேயே பொட்டன்ஷியல் கிரேடியன்ட்னு ஒன்று டிஃபைன் பண்ணோம் இல்லையா, I/ρ/A. this is the current flowing. ஐயோட வேல்யூ கூட நம்ம என்ன டிஃபைன் பண்ணோம், I value is equal to E0/R0 into resistance of AB wire. இப்படி டிஃபைன் பண்ணோம்ல, ஜஸ்ட் உங்களுக்கு நான் குயிக்காக ரீகால் பண்ணுறேன். ஓகே, சரி, இப்போ நான் என்ன எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன், இது நம்மக்கிட்ட ஜென்ரலாக இருந்துச்சு. ஆல்ரெடி இருந்தது வந்து இந்த சர்க்கியூட்டுக்குன்னு சொல்லி கான்ஸ்டண்ட்டாக பொட்டன்ஷியல் கிரேடியன்ட், இந்த ஒயருக்குன்னு ஐ கரண்ட் ஃப்ளோ ஆகுது, திஸ் இஸ் த கரண்ட் ஐ, இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். இப்போ விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா ஒரு EMF, ஒரு பேட்ரி ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த பேட்டரிக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இல்லை. நான் எடுத்துக்கின இந்த பேட்டரியில் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. அந்த பேட்டரி என்ன பண்ணியிருக்கேன், ஏலேருந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். பாசிட்டிவ் டெர்மினலில் ஏக்கும், நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து ஒரு கேலனோமீட்டர், அதுக்கப்புறம் ஜாக்கி வழியாக போயிட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ டெர்மினலில் பாசிட்டிவ், நெகட்டிவ்லேருந்து கேலனோமீட்டர் கனெக்ட் பண்ணி ஒயரில் வந்து நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு தெரியும்ல, ஏபின்றது ஒரு பெரிய ஒயர், நான் ஜாக்கியை வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருப்பேன். சரி, என்னோடய மோட்டிவ் என்னது, என்னோடய மோட்டிவ் வந்து இந்த அன்னோன் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறது. ஃபஸ்ட்டு அப்படி எடுத்துக்கலாம். ஓகே, இது எல்லாத்தையும் மறந்துடுங்க, வெறும் இதுதான் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் E1 நான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இது மாதிரி செட்டப்பில் பாசிட்டிவ் டெர்மினலில் ஏக்கும், நெகட்டிவ் டெர்மினலில் கேலனோமீட்டர் அண்ட் ஜாக்கியோட கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் ஜாக்கி எடுத்துகிட்டு போய்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த ஒயர் மேலே எங்கேயாவது தேய்ச்சிக்கிட்டே இருப்பேன். ஒரு பாயிண்டில் நான் தேய்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா, கேலனோமீட்டர் வில் ஷோ நல் டிஃப்ளெக்ஷன். கேலனோமீட்டர் வில் ஷோ
நல் டிஃப்ளெக்ஷன். ஸோ அப்போ வந்து இது வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகாது. சரி, இந்த கரண்ட் வருதில்ல, இந்த வரக்கூடிய இந்த கரண்ட் வந்து ஜென்ரலாக வந்து இப்படியும் போகும், இது வழியாகவும் கரண்ட் வரும், இது வழியாகவும் கரண்ட் போகும். ஆனால் நல் டிஃப்ளெக்ஷன் ஒரு குறிப்பிட்ட லென்த்து, ஃபார் எக்ஸாம்பிள் L1 தான் அந்த லென்த்துன்னு எடுத்துக்கலாம். அந்த L1 லென்த் அப்போது நல் டிஃப்ளெக்ஷன் காட்டுது. இந்த L1 லென்த் அப்போது கரெக்டாக நான் ஜாக்கி இங்கே வைக்கும் போது L1 லென்த் அப்போது எனக்கு நல் டிஃப்ளெக்ஷன் காட்டுது. இதுக்கு என்ன அர்த்தம் நம்மளுக்கு? இட் ஷோஸ் வாட்? இப்போ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், இந்த பேட்ரி வழியாக இந்த இஎம்எஃப் வழியாக கரண்ட் போகக்கூடாது, நல் டிஃப்ளெக்ஷன் வரணும்னா இதுக்கு பேரலாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸுன்றது என்னது? ஏசி, ஆர்ஏசி. கரெக்டாக இந்த ஒயருக்கு பேரலாக இருக்கிறது இந்த ரெசிஸ்டன்ஸ் தான். இது வழியாக இதுவோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் E1 should be equal to what? VAC. VACன்றது பொட்டன்ஷியல் அக்ராஸ் திஸ் ஒயர் செக்மெண்ட் ஏசி. அதுவும் இந்த இதுவும் என்ன இருக்கணும்? E1 சேமாக இருக்கணும். கரெக்டாக இல்லையா? ஸோ நல்லா கவனிங்க. சரி, கரெக்டாக நான் இந்த இடத்துல பேலன்ஸ் பண்ணி இந்த இடத்துல வச்சிருந்தப்ப நல் டிஃப்ளெக்ஷன் காட்டுது. ஆல்ரெடி நம்ம பிகினிங்கில் என்ன படிச்சிருக்கோம்? அதாவது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் திஸ் ஒயர் ஏசி, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் திஸ் ஒயர் ஏசி இஸ் ஈக்குவல் டு K into L1. இதை நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம்ல பிகினிங்கில். வோல்ட் மீட்டரை கனெக்ட் பண்ணனா, வோல்ட் மீட்டரை கனெக்ட் பண்ணி ஒரு தடவை பிகினிங்லேயே காமிச்சேன் பாருங்கள் அந்த பார்ட். ஸோ அதாவது VAC is equal to K into L1. இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் திஸ் ஒயர் வந்து என்னது? VAC which is K into L1. இப்போ அடுத்து ஒன் செகண்ட் கவனிங்க. நம்மளுக்கு திஸ் இஸ் த சிச்சுவேஷன். இப்போது நம்மளுக்கு எப்போ நல் டிஃப்ளெக்ஷன் காட்டும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்ட ப்ராப்ளமில் கூட பார்த்தோம்ல, இந்த இஎம்எஃப்பும் வோல்டேஜ் அக்ராஸ் திஸ் ஒன் சேமாக இருக்கணும். ஸோ திஸ் இஸ் அவர் கண்டிஷன். This is our condition for null deflection. So VACன்றது நம்ம ஆல்ரெடி படித்ததுலேருந்து KL1 சொல்லிடலாமா? நம்மளுக்கு இப்போ E1ன்னு தெரியும். ஸோ இதுலேருந்து என்னென்னா E1 is equal to K into L1. E1 is equal to K into L1. எழுதலாமா எழுதக்கூடாதா? எழுதலாம். ஸோ இப்போ என்னென்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த இஎம்எஃப்பை கனெக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிக்கிட்டே வரேன், தேய்ச்சிக்கிட்டே வரேன். இந்த ஒயரில் ஏதோ ஒரு இடத்துல நல் டிஃப்ளெக்ஷன் காட்டுது. அந்த லென்த்தை Kன்றது ஸ்டாண்டர்டு, இந்த ஒயருக்குன்னு சொல்லி ஸ்டாண்டர்டு கரண்ட் I is flowing ரோ பை A, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். K நம்மளுக்கு தெரியும். இந்த L1 வந்து பேலன்சிங் லென்த்தை கண்டுபிடிங்க. ஸோ L1 தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? L1 தெரிஞ்சிருச்சு, Kன்னு தெரிஞ்சிருச்சுன்னா யூ கேன் ஃபைண்ட் த இஎம்எஃப் ஆஃப் திஸ் unknown resistor, unknown EMF ஆஃப் த பேட்ரி. புரியுதா? யா. ஸோ நான் குயிக்காக ரீகால் பண்ணுறேன். என்னோடய எய்ம் வந்து அன்னோன் இஎம்எஃப் கண்டுபிடிக்கிறது. ஸோ ஜென்ரலாக பிஃபோராக தெரிஞ்சது என்னென்னா பொட்டன்ஷியல் கிரேடியன்ட், ஐ கரண்ட் டியூ டு த ஸ்டாண்டர்ட் சர்க்யூட். இது இல்லாமல் ஸ்டாண்டர்ட் சர்க்யூட்டில் ஐ கரண்ட் ஃப்ளோ ஆகுது. K இஸ் த பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் இந்த சர்க்யூட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்பெஷலாக வந்து ஐம் கோயிங் டு இன்ட்ரடியூஸ் திஸ் இஎம்எஃப் கேலனோமீட்டர். A டெர்மினல்லேருந்து கனெக்ட் பண்ணி ஜாக்கியில் தேய்ச்சிக்கிட்டே வரேன். E1 கண்டுபிடிக்கணும், அதுதான் என்னோடய எய்மு. ஸோ இந்த இடத்துல நல் டிஃப்ளெக்ஷன் காட்டும்போது இந்த இஎம்எஃப்க்கும் அதுக்கு பேரலாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டர் யார்? RAC. அதுக்கும் என்ன இருக்கணும்? ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் இருந்தாகணும். ஈக்குவல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அந்த கண்டிஷன் எப்போ வரும்னா K into L1. திஸ் VAC will be equal to K into L1. ஸோ அதுபடி ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுறேன். ஸோ L1 K தெரிஞ்சிச்சுன்னா ஐ கேன் ஃபைண்ட் த E1. ஈஸி தான் இல்லையா? எஸ். ஸோ இப்போ அதுக்கப்புறம் என்னென்னா இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, ஒரு அன்னோன் இஎம்எஃப்பை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. இப்போ இது முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்றதை கவனிங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்னல கம்பேரிசன்ஸ் ஆஃப் செல்ஸ், அது எப்படி பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். இப்போ இந்த சர்க்யூட்டை எடுத்துக்கலாம். இது வந்து இது வந்து புது ப்ராப்ளம் மாதிரி எடுத்துக்கோங்க. கம்பேரிசன்ஸ் ஆஃப் டூ செல்ஸ். ஸோ இப்போ E1 இஎம்எஃப் இதே மாதிரி சர்க்யூட்டு, பட் ஆனால் வேறு ஒரு இஎம்எஃப். ஆனால் இதுக்கும் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது, இதுக்கும் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுவேன், இப்போ இது எல்லாத்தையும் செட்டப் கனெக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன், தேய்ச்சிக்கிட்டே வருவேன். ஒரு பாயிண்டில் L1 டிஸ்டன்ஸ் ஏசி வரும்போது எனக்கு என்ன ஆகுது? நல் டிஃப்ளெக்ஷன் காட்டுது. ஆனால் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் இஎம்எஃப் இல்லையா? ஸோ என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு வேறு ஒரு லென்த்தில் நல் டிஃப்ளெக்ஷன் வரும். ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் L2ன்ற ஒரு டிஸ்டன்ஸில் நல் டிஃப்ளெக்ஷன் வருது. ஸோ எல்லா ப்ரொசீஜருமே சேம். இங்கே E1 is equal to KL1 வந்துச்சு. இங்கே என்ன வரும்? E2 is equal to KL2ன்னு வந்திருக்கு. ஓகே, அவ்வளோதான், சிம்பிள் ஆஸ் தட். ஸோ கம்பேரிசன்றது ரேஷியோ தான், வேறு எதுவும் கிடையாது. திஸ் இஸ் த கம்பேரிசன் ரேஷியோ. கம்பேரிசன் சொல்கிறது இதுதான். பட் நான் ஆல்ரெடி உங்களுக்கு எப்படி வந்து E1 கண்டுபிடிக்கணுன்றது இண்டிவிஜுவலாக சொல்லிட்டேன். L1 மட்டும் தெரிஞ்சாலே
L1 K தெரிஞ்சாலே நீங்கள் E1 கண்டுபிடிச்சிடலாம். அது தனி கேஸ். கம்பேரிசன்றது இந்த E1 by E2 ரேஷியோ. இப்போ உங்களுக்கு தெரிய வரும் ரெண்டுமே ஓரளவு ஒன்று தான். இந்த E1 E2 மட்டும்தான் மாற்றுறோம். அதனால L1 இது L2 அவ்வளோதான். கரெக்டாக இல்லையா? எஸ். இப்போ இது ஒன் மாடல் ஆஃப் கம்பேரிசன். இங்கே என்ன பண்ணியிருக்கான், தனியாக ஒரு EMF, இங்கே ஒரு தனியாக EMF. இப்போ என்ன பண்ண போகிறான்றதை கவனிங்க. சரி, இது வந்து செகண்ட் கேஸ் பி, அதாவது கம்பேரிசனில் இது ரெண்டாவது கேஸ். ஏன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் ப்ராப்ளம் கேட்குறான். ஐம் ஜஸ்ட் சேயிங் எவ்ரி திங் ஸோ தட் யூ ஆர் நாட் கெட்டிங் ப்ராப்ளம் வென் யூஆர் நீங்கள் படிக்கும்போது அது கன்ஃபியூஸ் ஆக வேண்டியதில்லை. எல்லாமே நான் இங்கேயே சொல்லிடுறேன். ஓகே, சரி. இப்போது போன மாதிரி மெயின் பேட்ரி, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், ஒயரு, அதோட இந்த சர்க்யூட்டில் இருக்கிறது தான் இதுவும். கே ஐ எல்லாமே சேம். இங்கே இருக்க கே, இங்கே இருக்க ஐ எல்லாமே நம்மளுக்கு சேம் தான். இப்போ என்னென்னா நான் என்ன பண்ணுறேன், பேட்ரி இங்கே பாருங்கள், இந்த சைடு இந்த வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளமில் வெறும் ஒரு இஎம்எஃப் போட்டோம். இங்கே என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள், வெறும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. E1 இந்த சைடு ஃபேஸ் பண்ணி ரெண்டு இஎம்எஃப்பையும் ஒரே இடத்துல போட்டான். அப்போ என்ன வரும் பாருங்கள். E1 இந்த சைடு ரெண்டு இஎம்எஃப் ஒரே இடத்துல கனெக்ட் பண்ணியிருக்கான். இங்கேயும் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. இப்போ என்ன பண்ணணும், அடுத்து இந்த இடத்துல என்ன ஆக போகுது அப்படின்றத கவனிங்க. ஆஸ் யூஷுவல் சேம். இப்போ நான் இந்த ஜாக்கியை வச்சு தேய்ச்சிக்கிட்டே போகிறேன். ஒரு பர்டிகுலர் லென்த் L1 அப்போ என்ன ஆகும், எனக்கு நல் டிஃப்ளெக்ஷன் காட்டும். அப்போது என்ன அர்த்தம், இது வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகக்கூடாதுன்னா இதுக்கு அக்ராஸில் இருக்க வோல்டேஜ், அதாவது இதுக்கு அக்ராஸில் இருக்க வோல்டேஜ் ஷுட் பி சேம் ஆஸ் வோல்டேஜ் அக்ராஸ் திஸ் பேரலல். ஏன்னா இதுக்கு பேரலாக இது கனெக்ட் ஆகிருக்கு, ஏசி செக்மெண்ட், விச் இஸ் ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் ஏசி. வோல்டேஜும் இந்த வோல்டேஜும் என்னவாக இருக்கணும், சேமாக இருக்கணும். ஸோ பேசிக்காக ஆல்ரெடி நம்ம படித்தது படி என்ன தெரியும், VAC is equal to K into the balancing length. Kன்றது என்னது, பொட்டன்ஷியல் gradient. ஸோ இப்போ VAC தெரிஞ்சிடுச்சு. இப்போ நல் டிஃப்ளெக்ஷனோட கண்டிஷன் என்னது, ஸோ திஸ் இஸ் அவர் கண்டிஷன். இந்த கண்டிஷன் அப்போது இப்போ கவனித்து பாருங்கள். நான் உங்களுக்கு வந்து நல்லா கவனிங்க. இங்கே இருக்கிற VAC தெரிஞ்சிடுச்சு. இவங்க ரெண்டு பேரும் என்ன வச்சுருக்கணும், போத் நீட் டு ஹேவ் சேம் பொட்டன்ஷியல். கரெக்டாக சொல்லுங்கள். இப்போ ரெண்டு செல்ஸ் வந்து சேம் டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா நம்ம ஈக்குவலண்ட் செல்ஸ் படிச்சிருக்கீங்களா? ஈக்குவலண்ட் செல்ஸ், அதாவது ரெண்டு செல்ஸ் வந்து சேம் டைரக்ஷனில் ஃபேஸ் ஆகிருந்துச்சுன்னா ஐ கேன் ரைட் த ஈக்குவலண்ட் EMF as what, அதாவது ரெண்டு செல்ஸ் ஒரே டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஈக்குவலண்ட்டாக ஐ கேன் ரைட் இட் as a E equivalent. This is E1, this is E2. ஸோ ரிசல்டன்ட் என்ன வரும், இது நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. கரெக்டாக இல்லையா? அதுதான் இங்கே நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரே செல்லாக E1 + E2ன்னு எழுதிடலாம், விச் இஸ் ஈக்குவல் டு AC. இதுதான் கண்டிஷன் ஃபார் நல் டிஃப்ளெக்ஷன். இப்போ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம், VACயை சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் எனக்கு, இதை எடுத்துகிட்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஐ வில் கெட் திஸ் ஒன். VACயை சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ஐ எம் கெட்டிங் திஸ் ஒன். இது நம்மளோட ஃபஸ்ட்டு பார்ட். ப்ராப்ளமில் அடுத்து என்ன பண்ணுவான்றதை பாருங்கள். கொஷின்ஸே அப்படி தான் வரும். ரெண்டு செல்ஸுமே சேம் டைரக்ஷனில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அடுத்த கொஸ்டின்லேயே ரெண்டாவது பார்ட் என்ன சொல்கிறோன்னா, செல்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது எப்படி ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா, செல்ஸை சேம் டைரக்ஷனில் கனெக்ட் பண்ணால் பேலன்சிங் லென்த் எனக்கு L1 கிடச்சிது அப்படின்னு சொல்லுவான். இதே நான் செல்ஸை ஆப்போசிட் டைரக்ஷனில் கனெக்ட் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும், பேலன்சிங் லென்த் L2 வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். புரியுதா? அப்படி தான் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ மற்றபடி தே வில் ஆஸ்க் E1 by E2 ரேஷியோ எப்படி வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த கேஸ் பாருங்கள், இது நம்மளுக்கு புரிஞ்சிடுச்சு. வி காட் திஸ் எக்ஸ்பிரஷன், டன். இப்போ அடுத்து இந்த கேஸை பாருங்கள். இந்த கேஸில் செல்ஸ் ஆர் கனெக்டட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னு கொடுப்பான். இப்போ E1 லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபேஸ் பண்ணியிருக்கா, E2 இந்த கேஸில் என்ன ஆயிருக்குன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஃபேஸ் ஆகிருக்கும். பட் இந்த சைடில் ரெண்டுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ E1 லெஃப்ட்டு, E2 என்னது ரைட். ஸோ இப்போ நீங்கள் எனக்கு கரெக்டாக சொல்லுங்கள். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன தெரியும், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் திஸ் செக்மெண்ட்டும் இதுவும் என்னவாக இருக்கணும், ஈக்குவலாக இருந்தால் தான் நல் டிஃப்ளெக்ஷன்ஸ் வரும். ஸோ VAC வில் பி ஈக்குவல் டு K into L2, தி பேலன்சிங் லென்த். அதுக்கப்புறம் வந்து வாட் இஸ் த வோல்டேஜ் அக்ராஸ் திஸ் ஒன், இதில் வந்து சேம் டைரக்ஷன் இதனால் ஆட் பண்ணும். இது ஆப்போசிட் டைரக்ஷனால் நான் என்ன பண்ணுறேன், E1 - E2 அப்படின்னு போடுறேன். இந்த டைரக்ஷனில் ஃபேஸ் பண்ணது பாசிட்டிவ் E1, அந்த சைடில் ஃபேஸ் பண்ணது E2. ஸோ E1 - E2 நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஐ எம் கெட்டிங், இதுதான் என்னது கண்டிஷன் ஃபார் நல் டிஃப்ளெக்ஷன், வோல்டேஜ் அக்ராஸ் திஸ் AC செக்மெண்ட் அண்ட் திஸ் ஒன் ஷுட் பி ஈக்குவல். ஸோ இப்போ VACன்றது ஆல்ரெடி என்ன தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் திஸ் ஒன். கரெக்டாக? ஸோ இப்போ எனக்கு என்னெல்லாம் கிடச்சிருக்கு,
இது என்னோட ஈக்குவேஷன் 1, இது என்னோட ஈக்குவேஷன் 2. இது வந்து செல்ஸ் ஆர் கனெக்டட் இன் சேம் டைரக்ஷன், செல்ஸ் ஆர் கனெக்டட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். இது இப்போ இது ரெண்டுத்தையும் ரேஷியோ போடுங்க பார்க்கலாம். யூ புட் த ரேஷியோ போட்டிங்கன்னா என்ன ஆகும்? கே கேன்சல் ஆகிடுச்சுன்னா வாட் யூ லவ் L1/L2ன்னு வரும். இது டிவைடட் பை இது பண்ணுங்கப்பா, யூ வில் கெட் திஸ் ஒன். இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்றதை பாருங்கள். என்னோட ஏம் என்னென்னா, இதை நீங்கள் ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிட்டு கூட ட்ரை பண்ணுங்கள். ஐ நீட் டு ஃபைண்ட் E1/E2 என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் வந்து நியூமரேட்டரில் டிவைடட் பை E2, டினாமினேட்டர் இஸ் டிவைடட் பை E2. அப்படி பண்ணால் என்ன ஆகும்? ஐ வில் கெட் திஸ் டேர்ம். நியூமரேட்டர்ன்றது E1 + E2, அது டிவைடட் பை E2. டினாமினேட்டர் E1 - E2 டிவைடட் பை E2. ஸோ பண்ணனா ஐ வில் கெட் திஸ் டேர்ம்ஸ். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இப்படி வருமா? இதில் வந்து E1 டேர்ம்ஸ் எல்லாம் அந்த சைடு, E1 டேர்ம்ஸ் அந்த சைடு, E1/E2 டேர்ம்ஸ் அந்த சைடும், மற்ற டேர்ம் இன்சைடு கொண்டு வாங்க. ஐ வில் கெட் திஸ் ஒன். ஃபைனலாக இதை கீழே கொண்டு வாங்க. ஃபைனலாக இதை கீழே கொண்டு வந்தீங்கன்னா யூ வில் கெட் திஸ் ஒன். ஸோ இதுவும் கம்பேரிசன்ஸ் ஆஃப் செல், தட் இஸ் E1/E2. இதுவும் கம்பேரிசன்ஸ் ஆஃப் செல் E1/E2. ஆனால் என்னென்னா இங்கே செல்ஸ் வந்து ஒரே டைமில் ரெண்டுத்தையும் சேம் டைரக்ஷன், ஒரே டைமில் ஆப்போசிட் டைரக்ஷன். பட் இதில் வந்து என்னது, ரெண்டுமே சேம் டைரக்ஷன், பட் இண்டிவிஜுவலாக கனெக்ட் பண்ணியிருக்கான். இது மாதிரி 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு வரும். ஓகே, ஸோ தியரி பார்த்துட்டோம். ப்ராப்ளம்ஸை நம்ம அடுத்து வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை பார்த்துட்டு ப்ராப்ளம்ஸ் போகலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ செல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் யூஸிங் பொட்டென்ஷியோமீட்டர். ஸோ இதுக்கான சர்க்யூட்ஸ் என்னென்னா, நம்மளுக்கு 2 டைப் ஆஃப் சர்க்யூட்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ ஒரு சர்க்யூட்டாக பார்க்கலாம். ஸோ ஃபைனலி யூ வில் ஃபைண்ட் த ஃபார்முலா ஃபார் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ பட் ஆனால் நம்மளுக்கு 2 சர்க்யூட்ஸ் இருக்குது. ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ செல், 2 சர்க்யூட்ஸ் ஆர் இன்வால்வ். நம்மளுக்கு 2 சர்க்யூட்ஸ் இன்வால்வ் இருக்குது. இப்போ இதை பாருங்கள், இது எப்பயும் போல் நம்மளோட பேசிக்கான சர்க்யூட் இல்லையா? ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எனக்கு எந்த செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தெரியுமோ அதை நான் வந்து இன்க்ளூட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு வந்து இது வந்து ஒரு என்டையர் செல். ஓகே, இந்த செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான் எனக்கு வேணும். Rன்றதை எனக்கு கண்டுபிடிக்கணும். இப்போ Eன்றது EMF ஆஃப் தட் செல். ஓகே, ஸோ இந்த EMF கூட கொடுத்துட்றான்னு வைங்க. உங்கள்கிட்ட என்ன கேட்குறான்னா, அவன் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கேட்குறான். ஸோ இங்கேருந்து என்ன பண்ணுறேன், ஏலேருந்து ஒரு பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரியை வந்து ஏக்கும், நெகட்டிவ் டெர்மினல் அதாவது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் ஒரு கேலோனோமீட்டர், அதுக்கப்புறம் என்னது எப்பயும் போல் ஜாக்கி. ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த சர்க்யூட்டில் வந்து நான் என்ன பண்ணுறேன், கேலோனோமீட்டர் இதோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஜாக்கியை வந்து இந்த ஒயரில் தேய்ச்சிக்கிட்டே வரேன். ஒரு பாயிண்டில் எனக்கு எப்பயும் போல் என்ன வரும், எனக்கு நல் டிஃப்ளெக்ஷன்ஸ் வரும். ஸோ இதுதான் என்னோட நல் டிஃப்ளெக்ஷன் பாயிண்ட். ஸோ பேலன்சிங் லென்த் வந்து என்னது, இதை வந்து பேலன்சிங் லென்த்துன்னு கூப்பிட்றான். ஸோ பேலன்சிங் லென்த் வந்து L1 அப்படின்னு நான் பேர் வைக்கிறேன். ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பேலன்சிங் லென்த்து இப்போ இங்கே இது வந்து என்னது, இங்கே இருக்கிற வோல்டேஜும் இங்கே இருக்கிற வோல்டேஜும் என்னவாக இருக்கணும், இட் நீட் டு பி ஈக்குவல். கரெக்டாக, இதுவும் வோல்டேஜ் ஷுட் பி ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் என்ன வரும், நல் டிஃப்ளெக்ஷன்ஸ் வரும். ஸோ அதாவது என்னென்னா, இங்கேருந்து வரக்கூடிய கரண்ட் வந்து இது வழியாகவே போகணும், இது வழியாக கரண்ட் வரக்கூடாது. கரெக்டாக, ஸோ அந்த கண்டிஷனில் தான் ஜாக்கி வில் தி galvanometer will show null deflection. So at null deflection, voltage across VAC is and parallel circuit, அதாவது இந்த VACன்ற ஏசி செக்மெண்ட்டோட வயருக்கு இருக்க வோல்டேஜும் அதுக்கு பேரலாக இருக்கக்கூடிய இந்த பேட்டரியும் எப்படி இருக்கணும், they need to have what, same voltage. ஸோ இப்போ முக்கியமான விஷயம் நான் ஒரு பாயிண்ட் சொல்ல போகிறேன், கவனிங்க. ஸோ இங்கே இருக்கிற வோல்டேஜ் வந்து VAC. கரெக்டாக, இந்த VACயோட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும், பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் இன்ட்டு L1, இந்த பேலன்சிங் லென்த். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஏற்கனவே ஃபேவரபுளான ஒரு டேர்ம். ஆனால் இந்த டேர்மில் ஒரு டவுட் இருக்குது, என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ திஸ் இஸ் த கண்டிஷன். இங்கே இருக்கிற வோல்டேஜும் இந்த செக்மெண்ட்டில் இருக்க வோல்டேஜும் என்னவாக இருக்கணும், நம்மளுக்கு சேமாக இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஒயரோட வோல்டேஜ்னு எடுத்துக்கோங்க. ஒயர் அந்த ஏசி செக்மெண்ட்டோட வோல்டேஜ் VAC. இப்போ வாட் இஸ் திஸ் ஈன்றது என்ன அப்படின்னா, ஏசி செக்மெண்ட்டுக்கு பேரலாக இருக்க சர்க்யூட் இதானே, இங்கே இருக்கிற வோல்டேஜ் என்னவாக இருக்கும் அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். தட் வில் பி ஈக்குவல் டு ஈன்னு சொல்கிறேன். ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் திஸ் VAC வில் பி ஈக்குவல் டு திஸ் ஒன் அப்படின்னா, இந்த வோல்டேஜ் ஆக்சுவலி என்னவாக இருக்கும், நான் என்ன கேட்க வரேன், ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கோமே, ஆனால் இங்கே வெறும் மட்டும் தானே போட்டிருக்கோம். அப்படின்னா நல்லா கவனிங்க. இந்த சைடு வழியாக கரண்ட் சுத்தமாக வரல, நல் டிஃப்ளெக்ஷன். அப்போ இந்த சைடில் எந்த கரண்ட்டுமே வராது. நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், கிர்ச்சாஃப்ஸ் KVL சொல்லி கொடுத்துருக்கேன்னா. ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் KVL அப்ளை பண்ணுங்கள். பட் ஆனால் இந்த சர்க்யூட்டில் கரண்ட்டே ஃப்ளோ ஆகலை.
ஸோ இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு எடுத்துக்கலாம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஹை டு லோனா என்னது மைனஸ் இ. பட் ஆனால் இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகுதா நல் டிஃப்ளெக்ஷன்? அப்போது கிடையாது. ஸோ நோ கரண்ட் I into 0. R into 0. No current is there. Galvanometer resistance இல்லை. ஃபைனலாக நான் எங்கே போய் முடிக்கிறேன்? VC. ஸோ VA minus VC இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் தீஸ் டூ டெர்மினல்ஸ் VA minus VC தான் VACன்னு சொல்கிறோம். இதோட வேல்யூ எனக்கு என்ன வருது? ஈன்னு வருது. புரியுதா? அதாவது பாயிண்ட் என்னென்னா இங்கே இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் போனோன்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இந்த இடத்துல நான் KVL அப்ளை பண்ணி பார்க்குறேன். எனக்கு VAC equal to Eன்னு வருது, which is proved here. Voltage across this one and voltage across this one பார்க்கும்போது VAC is equal to Eன்னு வருது. புரியுதா? ஸோ இது வந்து நம்மளோட நார்மலான ஒரு டேர்ம், ஸ்டாண்டர்டான ரிசல்ட். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் திஸ் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு L1ன்றது. ஆனால் இது இப்போ எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுது கரெக்டாக? இங்கே இருக்கிற வோல்டேஜ் வந்து இதுப்பா, இந்த வோல்டேஜ் சொல்லணும்ல, தட் இஸ் ஒன் VAC is equal to ஈன்னு வந்திருக்கு. இப்போ நல்லா கவனிங்க, இந்த VAC எடுத்துகிட்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, என்ன வரும்? E is equal to KL1 அப்படின்னு வருது எனக்கு. இதை நான் ஈக்குவேஷன் கேபிட்டல் ஏன்னு போட்டுக்கிறேன். எனி டவுட்? ஸோ அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது வந்து ஃபஸ்ட்டு சர்க்யூட். இப்போ இதில் வந்து வெறும் பேட்டரியை மட்டும் கனெக்ட் பண்ணி நான் அந்த அன்னோன் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய பேட்டரி மட்டும் போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நல்லா கவனிங்க, போன சர்க்யூட்டுக்கும் இந்த சர்க்யூட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை. இந்த இடத்துல வந்து பேட்டரி போட்டோமா, இப்போ இதுக்கு பேரலாக ஐ எம் கோயிங் டு ஆட் வாட்? ஒரு நோன் ரெசிஸ்டன்ஸை போட போகிறேன். See, when known resistance capital R is included, when known resistance capital R is included in parallel, நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஒரு நோன் ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணியிருக்கேன் இந்த பேட்டரிக்கு பேரலாக. See, முக்கியமான விஷயம், இந்த ஒயர் செக்மெண்ட் இருக்குல்ல, இதுக்குன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் இந்த பேட்டரி, அதுக்கப்புறம் இந்த நோன் ரெசிஸ்டன்ஸ். இப்போ இவங்க மூணு பேருமே எப்படி இருக்காங்க? பேரலல். ஆல் த்ரீ செக்மெண்ட்ஸ் ஆர் இன் பேரலல். ஸோ இந்த செக்மெண்ட், ஒயரோட செக்மெண்ட்டில் உள்ள ரெசிஸ்டன்ஸ், இதில் பேட்டரி அண்ட் திஸ் நோன் ரெசிஸ்டன்ஸ், மூணு பேருமே எப்படி இருக்காங்க? முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, தே ஆர் த்ரீ இன் பேரலல். ஓகே, அது ஒரு பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ரைட். ஸோ இப்போ ஆஸ் யூஷுவல் என்னென்னா, இப்போ இது மாதிரி நான் கனெக்ட் பண்ணிட்டேன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸை நான் என்ன பண்ணிட்டேன்? இன்க்ளூட் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஜாக்கியை எப்போ போன சர்க்யூட்டுக்கும் இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இது வரைக்கும் எல்லாமே சேம் சர்க்யூட்டுப்பா, போன சர்க்யூட் மாதிரி தான். ஆனால் இப்போ நான் இதை சேர்த்துருக்கேன் பேரலில். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஜாக்கியை வச்சு தேய்ச்சிக்கிட்டே வரேன். ஏதோ ஒரு பாயிண்டில் எனக்கு என்ன கிடைக்குது? L2 லென்த்தில் எனக்கு நல் டிஃப்ளெக்ஷன் கிடைக்குது. நல் டிஃப்ளெக்ஷன்னா என்ன அர்த்தம்? இந்த கேலனோமீட்டர் வழியாக கரண்ட் போகக்கூடாது. இந்த கேலனோமீட்டர் வந்து வழியாக கரண்ட் போகலை. ஓகே, நோ கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ கேலனோமீட்டர். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து வரக்கூடிய கரண்ட்டு இப்படி வந்து என்ன ஆகிடுது? எப்பயும் போல் அது இந்த டைரெக்ஷனில் போயிடுது. எந்த ஒரு கரண்ட்டுமே இப்படி வரல. ஆனால் கவனிங்க, இங்கேருந்து வரக்கூடிய இந்த பக்கம் ஒரு கரண்ட்டுமே வரல, நல் டிஃப்ளெக்ஷன் அப்போது. ஸோ கேலனோமீட்டர் வழியாகவும் எந்த கரண்ட்டும் போகல. ஆனால் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட் தெரியும். பட் இது வந்து ஒரு க்ளோஸ்டு லூப் ஃபார்ம் பண்ணுதா? பேட்ரி, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தட் பேட்ரி இன்டு த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகலாம்ல. இப்போ இந்த கரண்ட்டை இது கேபிட்டல் ஐ, இது வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் கரண்ட். இந்த கேபிட்டல் ஐன்றது என்னது? திஸ் வேல்யூ ஸ்டாண்டர்டான கரண்ட் E0/R0 + RAB கான்ஸ்டன்ட். இது நம்மளுக்கு எப்பயும் போல் ஸ்டாண்டர்டான கரண்ட்டு. ஆனால் இந்த கரண்ட் ஸ்மால் ஐன்றது என்னென்னா, இந்த ஒரு லூப் தெரியுதுல, இதுக்குள்ளேயே ஃப்ளோ ஆகிறது. எனி டவுட்? இந்த லூப்புக்குள்ளேயே ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு. எனி டவுட்? ஸோ முக்கியமான ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது? இந்த சர்க்யூட்டுக்கும் ஃபஸ்ட்டு பேரலாக நான் என்ன பண்ணுறேன்? ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ண, ஒரு எக்ஸ்ட்ரா நோன் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணுறேன். மூணு பேருமே பேரலாக இருக்கனால மூணு பேருமே பேரலாக இருக்காங்க. ஸோ பேசிக்காக இந்த சைடில் இருக்க வோல்டேஜும் இங்கே இருக்கிற வோல்டேஜ் மூணுமே என்னவாக இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். ஸோ வாட் எவர் திங் விச் இஸ் கனெக்டட் இன் பேரலல் will have சேம் வோல்டேஜ். கரெக்டாக? ஸோ அப்போ தான் நம்மளுக்கு பேசிக்காக என்ன கிடைக்கும்? நல் டிஃப்ளெக்ஷனும் வரும். கரெக்ட்? they need to have null deflection.
சரி, இப்போ வாட் இஸ் த வோல்டேஜ் அக்ராஸ் விஏசி? விஏசின்றது ஸ்டாண்டர்டானது இந்த ஒயருக்கு, கே இன்ட்டு த பேலன்சிங் லென்த், நல் டிஃப்ளெக்ஷன். அப்போது அதுக்கப்புறம் என்னென்னா நல்லா கவனிங்க, தே ஆர் ஆல் இன் பேரல். த வோல்டேஜ் அக்ராஸ் திஸ் ஒன் கண்டுபிடிங்க. சரி, இந்த ஒயர் வழியாக என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது? ஐன்ற கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் திஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஆர். ஆமாவா இல்லையா? வோல்டேஜ் அக்ராஸ் திஸ் செக்மெண்ட் இஸ் ஐ இன்ட்டு ஆர். இப்போ இந்த செக்மெண்ட் சொல்லிட்டோம், இந்த செக்மெண்ட் சொல்லியாச்சு. அடுத்து வந்து இந்த செக்மெண்ட்டுக்கு. ஸோ இப்போ இந்த செக்மெண்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பாருங்கள். இங்கேருந்து இந்த டெர்மினல் ஏனா, இந்த டெர்மினல் ஏ தானே டேரெக்டாக கனெக்ட் ஆகிருக்குல்ல ஒயரோட, இது ஏ, இதுவும் டேரெக்டாக கனெக்ட் ஆகிருக்குல்ல, சின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ ஏ டு சி வந்து கேவிஎல் அப்ளை பண்ணுறேன். ஏ டு சி கேவிஎல் அப்ளை பண்ணுறேன். ஸோ ஐ எம் ஸ்டார்டிங் வித் விஏ. ஹை டு லோ போகும்போது நம்மளுக்கு என்ன வரும்? நெகட்டிவ். அப்புறம் லோ டு ஹைன்னு வரும். அப்போ ப்ளஸ் ஐஆர். திஸ் வில் பி ஈக்குவல் டு ஃபைனல். இப்போ இது டேரெக்டாக கனெக்ட். கேலனோமீட்டரை இக்னோர் பண்ணிடுங்க. கேலனோமீட்டர் வந்து ஒரு ஐடியல் கேலனோமீட்டர், வெறும் கரண்ட்டை மட்டும் தான் மெஷர் பண்ண, வேறு எதுவுமே அதோட வேலை கிடையாது. ஸோ இந்த இருக்க பாயிண்ட் இந்த பாயிண்ட்டும் சேம் தான், சி தான். இதுவும் சினா இதுவும் சி தான். சரி, இப்போ நம்ம இங்கேருந்து கேவிஎல் அப்ளை பண்ணிட்டு வந்தால் இது வருதா? ஸோ விஏ மைனஸ் விசின்றது என்ன வரும்? VA minus VC then voltage across this one. So VA minus VC, that is VAC is equal to E minus IR. So பேசிக்காக என்னன்னா, இது இந்த ஒயர் செக்மெண்ட்டோடது. இது எந்த இடத்துல உள்ளது? கீழே உள்ளது. 3 பேருமே பேரலாக இருக்காங்க. 3 பேருமே சேம் வோல்டேஜ் இருந்தால் தான் என்ன ஆகும்? நம்மளுக்கு நல் டிஃப்ளெக்ஷன் வரும். நான் படித்த கான்செப்ட் படி, ரைட்? ஸோ இந்த இடத்துல இந்த 3 ஆன்சர் கிடைக்கிறதுல ஈக்குவேஷன் 1 2 3 இது எல்லாமே ஈக்குவலாக இருந்தால் தான் என்னது? கண்டிஷன் ஃபார் நல் டிஃப்ளெக்ஷன். 3 பேருமே என்ன இருக்கணும்? நல் டிஃப்ளெக்ஷன். 3மே ஈக்குவல்னு போட்டேன்னா நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்றதை கவனிங்க. இந்த 2 பேர் எடுத்துக்கிறேன். இந்த 2 பேர் எடுத்துக்கிட்டு போட்டேன்னா ஐ வில் கெட் திஸ் டேர்ம் E is equal to, இப்போ இந்த 2 மட்டும் எடுத்துக்கிறேன்ப்பா. எனக்கு ஆரோட வேல்யூ என்ன வருது? E by I minus R அப்படின்னு வருது. E minus I R. ஓகே, இப்போ அதாவது இது வந்து ஈக்குவேஷன் 4வது ஈக்குவேஷன் நல் டிஃப்ளெக்ஷனுக்கு 3 வோல்டேஜுமே சேமாக இருக்கிறது. ஸோ ஐ காட் திஸ் ஒன். ஃபஸ்ட்டு இது கிடச்சிருச்சு. இப்போ அடுத்து என்ன பாருங்கள், இதை பாருங்கள். யூஸிங் ஈக்குவேஷன் 4 இப்போ முதல்ல இதை 2 எடுத்துக்கிட்டு இது வந்துச்சா? இப்போ அடுத்து நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னா, இது 2 எடுத்துக்கிறேன். இது 2 எடுத்துக்கிட்டால் எனக்கு என்ன வரும்? இது 2 எடுத்துக்கிட்டேன்னா I is equal to KL2 by Rன்னு வருதா? கரெக்டா? இப்போ அடுத்து ஈக்குவேஷன் ஏ. யூஸிங் ஈக்குவேஷன் ஏ, இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல ஃபஸ்ட்டு பார்ட்டு, அதுலேருந்து என்ன வருது? E is equal to KL1 அப்படின்னு வருது. எனி டவுட்? ஸோ இந்த இந்த என்டையர் ஈக்குவேஷன்லேருந்து நான் என்ன பண்ணுறேன்? இது 2 எடுத்துக்கிட்டு இது வருது, இது 2 எடுத்துக்கிட்டு இது வருது. இப்போ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்ச இதில், ஏன்னா இந்த சர்க்யூட் நம்மளுக்கு தேவை, 2 சர்க்யூட்டு. எண்ட் ஆஃப் த டே வி நீட் டு ஃபைண்ட் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த சர்க்யூட் ஈக்குவேஷன் ஏலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்? E is equal to KL1. E is equal to KL1. இப்போ நம்மக்கிட்ட எல்லாமே இப்போ ரெடியாக இருக்குது. ஸோ என்னென்னா, இப்போ இது எப்படி வந்துச்சுன்னு தெரியும், இது 3மே தெரியும். இப்போ இது 2த்தையும் கண்டுபிடிச்சிங்களே, இந்த ஐயோட வேல்யூயும் ஈயோட வேல்யூயும் எடுத்துகிட்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். E by Iன்னு இருக்கா? இந்த 2 வேல்யூ எடுத்துகிட்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா கே கேன்சல் ஆகிடும். ஃபைனலி யூ ஆர் லெஃப்ட் வித் திஸ் வேல்யூ. ஸோ இந்த ஃபார்முலா தான் என்னது? R is equal to small r is equal to capital R L1 by L2 minus 1. புரியுதா? எனி டவுட்? R is equal to capital R L1 by L2 minus 1. இப்போ ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஃபார்முலா. இங்கே L1ன்றது என்னது? இங்கே L1ன்றது என்னதுப்பா? நோன் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியா அப்புறமா? ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரக்கூடிய பேலன்சிங்லேருந்து தான் என்னது இங்கே இருக்கக்கூடிய L1. L2ன்றது என்னது? ஆஃப்டர் யூ இன்க்ளூட் அ நோன் ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல். பேரலில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பேலன்சிங் லென்த் L2 -1. Rன்றது அந்த இன்க்ளூடட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ L1ன்றது பேலன்சிங் லென்த் when R is not included in parallel, when R balancing length when R is included. ஓகே, இப்போ ஒரே ஒரு பாயிண்ட் இருக்குது. இதை வந்து ப்ராப்ளம்ஸில் யூஸ் பண்ணுறேன், அதுக்காக மட்டும்தான் இதை சொல்கிறேன் நான். சரி கவனிங்க, இந்த சர்க்யூட்டுக்கும் முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஸ், இன்னொரு டிஃப்ரென்ஸ் சொல்ல முடியும். என்னென்னா, இங்கே
இங்கே வந்து ஆர் இருக்கா, இங்கே ஆர்ன்றது இருக்குது. ஆனால் இங்கே என்ன இருக்குது, இங்கே ஒன்றுமே கிடையாது. ஒன்றுமே கிடையாதுன்னா நம்ம எதையுமே கனெக்ட் பண்ணாமல் வச்சுருக்கோம். கரெக்டாக? சரி, இந்த சர்க்யூட்டுக்கும் இந்த சர்க்யூட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இங்கே ஆர் கனெக்ட் பண்ணியிருக்கோம், இங்கே என்ன பண்ணல, நம்ம எதையுமே கனெக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஆர் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணுன்றான். ஆர் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. இந்த ஒரு பாயிண்ட்டை டைஜஸ்ட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இங்கே வந்து நம்ம இது வந்து ப்ராப்ளமில் அப்படியே இந்த ப்ராப்ளம் வார்த்தை இருக்குது. இது வந்து சர்க்யூட் வித் ரெசிஸ்டன்ஸ் ஆர். ஆனால் இதே சர்க்யூட்டு பட் ரெசிஸ்டன்ஸ் ஹேவிங் இன்ஃபினிட்டி. அதாவது இப்படி போடுறதும் ஒன்று தான், போடாமல் இருக்கிறதும் ஒன்று தான். இப்போ எதுவுமே போடலையா, அதுவும் சேம் தான். இப்படி வந்து ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் இன்ஃபினைட் வேல்யூ அப்படி போடுறதும் ஒன்று தான். ஸோ இந்த சர்க்யூட்டை நீங்கள் என்ன சொல்லலாம், நோ ரெசிஸ்டன்ஸ் இன்க்ளூடட்னு சொல்லலாம், நோ ரெசிஸ்டர் இஸ் ஆடட். இல்லைனா என்ன சொல்லலாம், ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் இன்ஃபினைட் வேல்யூ இஸ் ஆடட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த இன்ஃபினைட் போகிறதுனால இது தேவைப்படவே படாது, இது வழியாக கரண்ட்டே போகாது. ஸோ இது போடுறதும் ஒன்று தான், போடாமல் இருக்கிறதும் ஒன்று தான். ஸோ நான் சொல்கிற பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கணும். இங்கே ரெசிஸ்டன்ஸ் இன்ஃபினிட்டி இருக்கிறனால இப்படி போடுறதும் ஒன்று தான், போடாமல் இருக்கிறதும் ஒன்று தான். ஸோ நீங்கள் எப்பயும் போல் படிங்க. நீங்கள் இது என்ன சர்க்யூட் எடுத்துக்கலான்னா, ஆர் வாஸ் இன்ஃபினிட்டி, ஆர் இன்ஃபினிட்டி இன் பேரலல் அப்படின்னு போட்டுக்கோங்க. புரியுதா? ஜென்ரலாக இப்படி தான்ப்பா, இதுதான் ஸ்டாண்டர்ட் சர்க்யூட். ஆனால் இதில் நான் இன்ஃபினிட்டி போட்டாலும் அதே தான், சேம் தான் ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அது வழியாக கரண்ட்டே போகாது, இன்ஃபினைட் ரெசிஸ்டன்ஸ், அதோட நீடே நம்மளுக்கு இல்லை. ரைட்டா? ஓகே, குட். ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ்க்கு போகலாம். இப்போ நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள், 2017 கேட்டிருக்கான் பொட்டன்ஷியோமீட்டரில். ஸோ பொட்டன்ஷியோமீட்டர் இஸ் அன் அக்யூரேட் அண்ட் versatile device to measure electric instruments of EMF because this method, அதாவது பொட்டன்ஷியோமீட்டர் வந்து ஒரு அக்யூரேட்டான இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும், அதுதான் சொல்லியிருக்கான். பொட்டன்ஷியோமீட்டர் இஸ் அன் அக்யூரேட் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் யூஸ் டு மெஷர் EMF because the method involves, அந்த மெத்தடில் என்ன இது ஐடியாஸ் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்குறான். திஸ் மெத்தட் இன்வால்வ்ஸ்ன்னு கொடுத்துட்டு பொட்டன்ஷியல் கிரேடியன்ட், condition of no current flowing through the galvanometer, combination of cells, galvanometer and resistance cells. அதாவது பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் இருக்கனால அக்யூரேட் மெஷர்மெண்ட் வருதா, கண்டிஷன் ஃபார் நோ கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த கேலனோமீட்டர் காரணமாக, இல்லை செல்ஸ் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் செல்ஸாக, இல்லை வெறும் செல்ஸ் இருக்கிறனால நம்மளுக்கு அக்யூரேட் மெஷர்மெண்ட் வருதா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ நம்மளுக்கு இது நல்லாவே தெரியும். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே கேலனோமீட்டர் வழியாக கரண்ட் போகக்கூடாது, கேலனோமீட்டர் வழியாக கரண்ட் போகக்கூடாது. ஏன்னா கேலனோமீட்டருக்குன்னு சொல்லிட்டு இன்பில்ட்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். நீங்கள் என்ன தான் ஐடியலாக சொன்னீங்கனாலும் எக்ஸாக்டாக செக் பண்ணி பார்க்கும்போது வந்துடும். ஸோ அந்த சுச்சுவேஷனில் நம்ம அதை இக்னோர் பண்ணிவிட்டு we are trying to find. ஸோ அதாவது கரண்ட் அது வழியாக போகலைன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்துடாது, இன்க்ளூட் ஆகாது. ஸோ அதுதான் அந்த வோல்ட் மீட்டரில் அந்த பிரச்சனை இருக்குது. ஏன்னா கேலனோமீட்டர் வச்சு தான் வோல்ட் மீட்டரை க்ரியேட் பண்ணியிருப்போம். கேலனோமீட்டருக்கு இன்பில்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கனால அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ பொட்டன்ஷியோமீட்டர் இஸ் டியூ டு பிகாஸ் நோ கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த கேலனோமீட்டர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். A potentiometer is best for measuring voltage as it has. ஏன் வந்து potentiometer is best for measuring voltage, that is potential difference. So it has sensitive galvanometer and gives null deflection. ஸோ நம்ம வந்து ஒரு சென்சிட்டிவ் கேலனோமீட்டர் யூஸ் பண்ணுறோம், அதனால தான் சென்சிட்டிவ் கேலனோமீட்டர் யூஸ் பண்ணுறோம் அண்ட் வித் நல் டிஃப்ளெக்ஷன் கொடுக்க முடியும். அதனாலயா, இல்லை இட் வாஸ் ஒயர் ஆஃப் ஹை ரெசிஸ்டன்ஸ் காரணமாக. இட் மெஷர்ஸ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் லைக் இன் க்ளோஸ்டு சர்க்யூட். ஸோ க்ளோஸ்டு சர்க்யூட்டில் மெஷர்மெண்ட் பண்ணுதா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை. இட் மெஷர்ஸ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் லைக் இன் ஓப்பன் சர்க்யூட்டா அப்படின்றதெல்லாம் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். நிறைய பேருக்கு பார்த்தோன்னே நம்ம வந்து ஒரு நல்ல கேலனோமீட்டர் வித் நல் டிஃப்ளெக்ஷன், அந்த நல் டிஃப்ளெக்ஷன் வார்த்தை நீங்கள் கேட்டோன்னா அதை டிக் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஹேஸ்ன்னு தான் கொடுத்துருக்காங்க. இட் ஹேஸ் அ கேலனோமீட்டர், சென்சிட்டிவ் கேலனோமீட்டர் அண்ட் கிவ்ஸ் நல் டிஃப்ளெக்ஷன். அந்த கேலனோமீட்டரால் ஒரு நல் டிஃப்ளெக்ஷன் கொடுக்க முடியும் அப்படின்ற பாயிண்ட் தான் கொடுத்துருக்கான். ஓகே, ஸோ நீங்கள் ஒயர் ஆஃப் ஹை ரெசிஸ்டன்ஸ் டெஃபினட்டாக காரணம் இல்லை.
ஸோ இட் மெஷர்ஸ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் லைக் இன் க்ளோஸ்டு சர்க்யூட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த லெக்சரோட பிகினிங்லேயே, க்ளோஸ்டு சர்க்யூட்னா வென் சம்திங் கரண்ட் ஃப்ளோஸ், ஓப்பன் சர்க்யூட்னா அது வழியாக கரண்ட் போகலை. ஸோ பேசிக்காக நம்மளோட பொட்டன்ஷியோமீட்டரோட மெயின் கோரே வந்து இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நம்ம பண்ண தியரி பார்த்ததுக்கப்புறம் ஒரு விஷயந்தான் ட்ரூ, கேலனோமீட்டர் வழியாக கரண்ட் போகாது இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு பேசிக்காக என்னது, இட் இஸ் அ ஓப்பன் சர்க்யூட். ஓகே, ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். கேலனோமீட்டர் வழியாக கரண்ட் போகாது, அதான் ஓப்பன் சர்க்யூட். ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்த ப்ராப்ளம் போகலாம். சரி, அடுத்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். இந்த பொட்டன்ஷியோமீட்டர் சர்க்யூட், ஒரு பொட்டன்ஷியோமீட்டர் சர்க்யூட்டில் a cell of EMF 1.5 volt gives a balancing point at 36 cm length of wire. If another cell of EMF 2.5 volt replaces the first cell. So first cell இருந்த இடத்துல second cell 2.5 volt போடுறோம். Then at what length of the wire the balancing point occurs. So இந்த situationல balancing point என்ன வரும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். Okay, so in potentiometer circuitல EMF 1.5 volt gives a balancing point அப்படின்னு கொடுத்துருக்கான். இப்போ நம்மளுக்கு இந்த டயக்ராம் பாருங்கள். இது வந்து நம்மளோட பொட்டன்ஷியோமீட்டர். பொட்டன்ஷியோமீட்டரில் எப்போவுமே என்ன இருக்கும், ஒரு மெயின் பேட்ரி இருக்கும், அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், அதோட EMF. ஆனால் இந்த ப்ராப்ளமில் எங்கேயாவது வந்து இதை பற்றி பேசியிருக்கானான்னு கேட்டிங்கன்னா சொல்லப்போனால் கிடையாது. நோ, தே ஹவ் நாட் டாக்ட் அபவுட் திஸ் ஒன். ஸோ என்னென்னா அவன் வந்து இந்த EMF மட்டும் பற்றி தான் பேசுகிறான். இந்த EMF கனெக்ட் பண்ணுறோம், இவ்வளோ பேலன்சிங் லென்த் வருது. அதுக்கப்புறம் 1.5 வோல்ட்டை நான் EMF கனெக்ட் பண்ணேன்னா எனக்கு 36 சென்டிமீட்டர் வருது. இப்போ 2.5 சென்டிமீட்டரை நான் கனெக்ட் பண்ணேன்னா எனக்கு வாட் வில் பி த பேலன்சிங் லென்த் அப்படின்னு கேட்குறான். கரெக்டாக? ஸோ இப்போ விஷயம் என்னென்னா, நம்ம நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். ஸோ ஒரு இதுலேயும் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, அந்த ப்ராப்ளமில் வந்து மெயின் பேட்டரியை பற்றி பேசியிருக்கானா. ஏன்னா EMFன்னும் போது நம்மளோட சர்க்யூட்டில் வந்து 2 EMF இருக்கும். ஒன்று இது மெயின் EMF, இன்னொன்று வந்து நம்ம அன்னோன் EMF. ஸோ இங்கே கொஸ்டினில் பாருங்கள், எங்கேயுமே மெயின் EMF அன்னோன் EMF எதுவுமே கொடுக்கல. ஸோ ஒரு EMF நான் கனெக்ட் பண்ணுறேன், எனக்கு பேலன்சிங் லென்த் இவ்வளோ வருது, அவ்வளோதான் கொடுத்துருக்கான். ஸோ நம்ம தான் புரிஞ்சுக்கணும், இது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்க வேல்யூ, அதை விட்டுருங்க. அது ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது, நம்மளை அந்த சர்க்யூட்டை அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா அது வெறும் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண, இந்த ஐ கரண்ட் ஃப்ளோ பண்ணல, இந்த ஐ கரண்ட் இந்த ஒயர் வழியாக போகக்கூடிய ஐ கரண்ட்டை மட்டும்தான் அது இது பண்ணும், க்ரியேட் பண்ணும். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு இதை பற்றி பேசணும்னு அவசியம் கிடையாது. அதனால தான் அவன் இதை பற்றி பேசலை, டேரெக்டாக இதை மட்டும் கொடுத்துட்டு இந்த பேலன்சிங் லென்த் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டான். புரியுதா ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு? இப்போ நம்ம அந்த பேலன்சிங் லென்த்தை கண்டுபிடிக்கலாம். ஸோ 2.5 வோல்ட்டு கொடுக்கும்போது கனெக்ட் பண்ணிடுறோம் பாசிட்டிவ் டெர்மினலோட. அப்படி தேய்ச்சிக்கிட்டே வரும்போது ஒரு பாயிண்டில் பேலன்சிங் லென்த் 36 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்மளுக்கு வருது. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், the potential difference across this one should be equal to this one. அப்போ தான் என்ன ஆகும், null deflection வரும் கேலனோமீட்டரில், அதாவது இது வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகாது. ஸோ this is the condition we know this one across the wire, potential gradient into L1. இப்போ null deflection வந்து எப்போ வரும், இந்த வோல்டேஜ், இந்த இடத்துல உள்ள வோல்டேஜ் வந்து E1 VA, அதாவது VAC should be equal to E1. அப்போ தான் என்ன ஒரு null deflection. ஆல்ரெடி VAC என்ன தெரியும், இதை எடுத்து இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், we will get a expression from here. இந்த ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து இந்த எக்ஸ்பிரஷன் வருது. அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். 2.5 வோல்ட்டை கனெக்ட் பண்ணிடுறேன் இன் பிளேஸ் ஆஃப் 1.5. தேய்ச்சிக்கிட்டே வரும்போது எனக்கு ஒரு பேலன்சிங் லென்த் வரும். அந்த பேலன்சிங் லென்த்து தான் L2 தான் என்னென்னு கேட்டிருக்கான் கொஸ்டினில் இல்லையா. ஸோ நான் ஆஸ் யூஷுவல் potential difference across the wire should be equal to this one. So across the wire இது, across this one வந்து என்னது நம்மளுக்கு E2. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ வரும், KL2 will be equal to E2. ஸோ இப்போ என்னென்னா இந்த சர்க்யூட்லேருந்து இது ஒரு ஈக்குவேஷன், இது இங்கே, இது ரெண்டுத்துக்கு ஒரு ரேஷியோ போடுங்க, E2/E1. E2/E1 போட்டிங்கன்னா KK கேன்சல் ஆகிடும். ஸோ இதுலேருந்து நம்மளால் என்ன சொல்ல முடியும், L2 is equal to E2/E1 into L1 அப்படின்னு எழுத முடியும். ஓகே, ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், E2 E1ஓட வேல்யூ கேன்சல் பண்ணி இது பண்ணிங்கன்னா நம்மளோட L2 வேல்யூ வந்து 60 சென்டிமீட்டர் யூ வில் கெட். புரியுதா? திஸ் இஸ் a very good problem to start with. ஓகே, நம்ம அடுத்த ப்ராப்ளம் போகலாம். இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். பொட்டன்ஷியோமீட்டர் ஒயர் இஸ் 100 சென்டிமீட்டர். ஸோ ஒரு பொட்டன்ஷியோமீட்டரோட ஒயரோட லென்த் வந்து 100 சென்டிமீட்டர் லாங் அண்ட் அ கான்ஸ்டன்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் மெயின்டைன்ட் அக்ராஸ் இட் அப்படின்னு கொடுத்துருக்கான்.
ஓகே கான்ஸ்டன்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து மெயின்டைன்ட் அக்ராஸ் இட். ஃபஸ்ட்டு இந்த 2 லைனுக்கான அர்த்தத்தை பார்ப்போம். சி இதுதான் நம்மளோட பொட்டன்ஷியோமீட்டர் ஒயர்னு எடுத்துக்கலாம். இந்த பொட்டன்ஷியோமீட்டருக்கு ஒயர் அக்ராஸ் கான்ஸ்டன்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் என்ன அர்த்தம்? ஸோ இதெல்லாம் விட்டுருங்க. இந்த பேட்டரி டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்குல்ல, பேட்டரியும் அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும். ஸோ இது கான்ஸ்டன்ட், இதுவும் கான்ஸ்டன்ட். ஸோ பேசிக்கலி தேர் இஸ் அ கான்ஸ்டன்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஏக்கும் பிக்கு நடுவில் கான்ஸ்டன்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் மெயின்டைன் டியூ டு திஸ் power supply, that is main battery. Okay, a potentiometer wire is 100 cm long and long constant potential difference is maintained across it. Two cells are connected in series. இப்போ என்ன பண்ணுறானா, 2 cells are connected in series. First to support one another அப்படின்னு கொடுத்துருக்கான். Then in opposite direction, அதுக்கப்புறம் opposite directionல கனெக்ட் பண்ணியிருக்காங்களா. The balancing point are obtained at 50 cm. அது ரெண்டாவது கேஸில் 10 cm from the positive end of the wire in the 2 cases. ஸோ பேலன்சிங் லென்த்து கிடச்சிருக்கு. பட் த பேலன்சிங் லென்த் இஸ் பாசிட்டிவ் எண்ட் ஆஃப் த ஒயர்னால் என்ன அர்த்தம்? இதுதான் பாசிட்டிவ் எண்ட், ஏ தான் பாசிட்டிவ் டெர்மினல். இதோட பாசிட்டிவும் எப்போவுமே வந்து ஏ டெர்மினல் பாசிட்டிவாக இருக்கும், இதுவும் டேரெக்டாக பாசிட்டிவோட கனெக்டாக இருக்கும். இங்கே கீழே நம்ம எதை கனெக்ட் பண்ணாலும் ஸ்டில் இட் வில் பி திஸ் டெர்மினல் வில் பி பாசிட்டிவ் தான் அதோட கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே சரி, இப்போ என்ன கேட்குறேன், ரேஷியோ ஆஃப் இஎம்எஃப்ஸ் என்னவாக இருக்கும்? இப்போ இந்த ப்ராப்ளம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நான் ஏற்கனவே இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். கம்பேரிசன்ஸ் ஆஃப் செல்ஸில் வந்து 2 செல்ஸ் வந்து சேம் டைரக்ஷனில் கனெக்ட் ஆகிருக்குது, 2 செல்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகே, சப்போர்ட்டிங் ஈச் அதர் ஆப்போசிட் டு ஈச், அதாவது சப்போர்ட்டிங் ஈச் அதர் அண்ட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு கவனிங்க, இது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது தான். ஸோ ஸ்டாண்டர்ட் சர்க்கியூட்டு, பட் செல்ஸ் ஆர் சப்போர்ட்டிங் ஈச் அதர்னா தே ஆர் இன் சேம் டைரக்ஷன், தே ஆர் கனெக்டட். ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் திஸ் ஒயர் and voltage across this 2 cells should be equal. அப்போ தான் null deflection வரும். So basically VAC is equal to KL1 due to this wire and along this terminal இந்த பார்ட்டுக்கு வந்து E1 plus E2 வரும் potential difference. So they need to be equal. ஸோ ரெண்டு ஈக்குவல் பண்ணுறோம், ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. அதுக்கப்புறம் என்னென்னா செல்ஸை வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் கனெக்ட் பண்ணுறேன். அப்போ எனக்கு 10 cm வருது ஃப்ரம் த பாசிட்டிவ் டெர்மினல், தட் இஸ் ஃப்ரம் ஏ. அதே மாதிரி இங்கே 50 cm வந்திருந்தது. ஸோ இங்கே உள்ள வோல்டேஜும் இங்கே உள்ள வோல்டேஜ் என்னவாக இருக்கணும், சேமாக இருக்கணும். ஸோ இங்கே உள்ள வோல்டேஜ் அலாங் த ஒயர் வந்து KL2, அலாங் திஸ் செல்ஸ் வந்து என்னது E1 minus E2. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், தே நீட் டு பி ஈக்குவல் ஃபார் நல் டிஃப்ளெக்ஷன். ஸோ ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ இந்த ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு, இந்த ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. ரெண்டுத்துக்கும் ரேஷியோ போடுங்க. இந்த ரேஷியோ பை இந்த ரேஷியோ, கே கேன்சல் ஆகிடுமா? ஸோ இது டிவைடட் பை, ஸோ ஃபஸ்ட்டு E1 plus E2 டிவைடட் பை E1 minus E2 ரேஷியோ போடுறேன். இங்கே உள்ள கே கேன்சல் ஆகிடுது. நான் ஏற்கனவே இந்த ஸ்டெப்ஸை நான் பண்ணி காமிச்சிருக்கேன் நம்ம தியரியில், எப்படி இப்படி இருக்க எக்ஸ்பிரஷன் எப்படி மாறுதுன்னு. ஸோ பேசிக்காக இப்படி இருக்கிறது இப்படி மாறிடும் நம்மளுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். L1 L2. L1 வந்து when they are in same direction and L2 is when it is in opposite direction. ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா you will get the answer. ஸோ நம்மளுக்கு 3/2 வருது, which is 3:2 ரேஷியோ. கரெக்டாக? எஸ். ஸோ நம்ம இப்போ அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பாருங்கள். ஸோ பொட்டன்ஷியோமீட்டர் ஒயர் ஆஸ் அ லென்த் ஆஃப் 4 மீட்டர் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 8 ohm. ஸோ ஒரு பொட்டன்ஷியோமீட்டர் ஒயரில் நம்மளுக்கு எவ்வளோ லென்த்தாக 4 மீட்டர், ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து என்னது 8 ohm. So the resistance that must be connected in series, அதாவது resistance that must be connected in series with a wire and an accumulator of EMF 2 volt so as to get a potential gradient of 1 MV per centimeter on the wire என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறான். சரி, அதாவது இந்த கொஷினை பாஸ் பண்ணிட்டு ஒரு தடவை திங்க் பண்ணி பாருங்கள், அப்புறம் நான் சொல்கிறது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸோ பொட்டன்ஷியோமீட்டரோட ஒயரோட லென்த் வந்து என்னவாக இருக்கான், ஒரு பொட்டன்ஷியோமீட்டரோட ஒயரோட லென்த் வந்து என்னது 4 மீட்டர் இட் இஸ் தேர். ஸோ ஒயரோட லென்த் வந்து என்னது 4 மீட்டர் நம்மளுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னது 8 ohm. ஓகே, இந்த ஒயரோட ரெசிஸ்டன்ஸ் இஸ் 8 ohm. இப்போ த ரெசிஸ்டன்ஸ் தட் மஸ்ட் பி கனெக்டட் இன் சீரீஸ் வித் த ஒயர், அதாவது அண்ட் த அக்குமுலேட்டர்ன்றதை நான் ஏற்கனவே தியரி படிக்கும்போது சொன்னேன். இந்த மெயின் பேட்டரியில் இருக்கக்கூடிய இஎம்எஃப் வந்து சம்டைம் தே வில் கால் இட் அஸ் வாட், அக்குமுலேட்டர் அப்படின்னு கூப்பிடுவான். ஓகே, ஸோ
இந்த அக்குமுலேட்டருக்கும் இந்த பொட்டன்ஷியோமீட்டர் ஒயருக்கும் சீரீஸில் ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ரெசிஸ்டன்ஸ் தட் மட் பி கனெக்டட் இன் சீரீஸ் வித் த ஒயர் அண்ட் த அக்குமுலேட்டர் ஆஃப் 2 volt. ஸோ 2 volt அக்குமுலேட்டருக்கும் ஒயருக்கும் சீரீஸில் நான் ஒரு ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த சீரீஸில் இருக்க ரெசிஸ்டர் பேசிக்கலி யார்? மறைமுகமாக சொல்கிறது வந்து இந்த பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். கரெக்டாக இல்லையா? நம்ம இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தானே இதை படித்தோம். விச் இஸ் சீரீஸ் வித் போத் திஸ் பேட்டரியோட இஎம்எஃப்க்கும் ஒயருக்கும் இருக்க சீரீஸில் இருக்கிறது என்னது? இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தானே. ஸோ இன்டெரக்டாக அதை தான் சொல்ல வரான். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான் என்னென்னு கேட்க வரான். ஸோ தட் resistance that must be connected in series na, basically this R0 தான் அவன் கேட்குறான். So to get a potential gradient of 1 millivolt, அதாவது MV per centimeter, அதாவது அவன் K equal to 1 MV per centimeter இப்படி கொடுத்துருக்கானா. இதை எப்படி நம்ம எழுத முடியும்னா 1 MV divided by centimeter அப்படின்னு எழுத முடியும். ஸோ இங்கே MVன்றது மில்லி வோல்ட்டை குறிக்குது. மில்லி மீன்ஸ் வாட்? மில்லி மீன்ஸ் 10 to the power of -3. சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கான். அதை நான் என்ன பண்ணலாம்? 10 to the power of -2. நான் வந்து SI யூனிட்டுக்கு மாற்றிடுறேன், வோல்ட் மீட்டருக்கு மாற்றிடுறேன். ஏன்னா மில்லி வோல்ட் சென்டிமீட்டரில் இருக்குது. நான் அதை வந்து என்ன பண்ணிடுறேன்? SI யூனிட்டுக்கு மாற்றிடுறேன். ஏன்னா SI யூனிட் தான் நம்மளுக்கு கம்ஃபர்டபுள். 0.1 வோல்ட் per மீட்டர். ஸோ இதுதான் நம்மளோட பொட்டன்ஷியல் கிரேடியன்ட். இப்போ என்ன கொஸ்டின் அப்படின்னா, இந்த பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் வரணும்னா இங்கே வந்து நான் R0 என்ன வேல்யூ யூஸ் பண்ணணும் அப்படின்றதான் கேள்வி. புரியுதா? ஸோ இந்த K வேல்யூக்கு வாட் வில் பி த R0 வேல்யூ தட் ஷுட் பி கனெக்டட் இன் சீரீஸ் போத் வித் த அக்குமுலேட்டரோட இஎம்எஃப் அண்ட் ஆல்சோ வித் த ஒயர். இது சீரீஸில் தானே பாருக்கு ரெண்டு பேருக்கும். ஓகே, கொஷின் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு ஈஸி தான். ஸோ K is equal to I rho by A. ஏன்றது கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் திஸ் ஒயர் நம்மளுக்கு தெரியும். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி ஐன்றது என்னது? KVL அப்ளை பண்ணுங்கள். I will be equal to E0 by R0 plus AB. ABன்றது RABன்றது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் திஸ் ஒயர். ஸோ எவ்ரிதிங் ஐ ஹவ் ரிட்டன். இந்த இது ரெண்டுமே எழுதியாச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு டவுட் இல்லை. இதில் இருக்க I வந்து இது தான். ரோன்றது ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் திஸ் ஒயர் அண்ட் A is the area of cross section of the wire. சரி, இப்போது நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? இது ஒரு ஒயர். ஸோ ஒயருக்கு என்ன தெரியும்? ரோ எல் பை ஏன்னு ஒரு ஃபார்மில் தெரியுமா? ஸோ RAB is equal to ரோ ஏபின்றது லென்த்து டிவைடட் பை ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஸோ இது வந்து நம்மளுக்கு கரண்ட் அதாவது பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் வேணும் அப்படின்னா இங்கே எனக்கு ரோ பை ஏ என்னென்னு தெரியணும், ஐ என்னென்னு தெரியணும். ஐ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ரோ பை ஏ என்ன வேல்யூ வரும்னு நம்மளுக்கு தெரியணும். ஸோ இங்கேருந்து அதை கண்டுபிடிக்கலாம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஏபியை கீழே கொண்டு வந்தீங்கன்னா RAB டிவைடட் பை ஏபின்னு வரும். 8 இது வந்து 4 மீட்டர், இது வந்து 8 Ω. ஸோ கேன்சல் ஆச்சுன்னா யூ வில் கெட் 2. ஸோ ரோ பை ஏ வேல்யூ இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு, விச் இஸ் 2. ஐயோட வேல்யூ இது இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஃபார்முலாவில் இந்த ரெண்டு வேல்யூ எடுத்து போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? கேவோட வேல்யூ ஆல்ரெடி 0.1, ஐயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், ரோ பை ஏ வேல்யூ 2. இதில் நான் என்ன பண்ணலாம்? மற்ற வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2, 8 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். யூ வில் கெட் R0 வேல்யூ டு பி ஈக்குவல் டு 32 Ω. ஸோ அதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, சரி, இப்போ நம்ம அடுத்த ப்ராப்ளம் போகலாம். இப்போ ஓகே, இந்த ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். பொட்டன்ஷியோமீட்டர் ஒயர் ஆஃப் லென்த் L and resistance R are connected in series with a battery of EMF E0 and a resistance R1. An unknown EMF is balanced at a length of L of potentiometer wire. The EMF E will be given by அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இவன் கொடுத்த சர்க்கியூட்டு நம்மளோட ஸ்டாண்டர்ட் சர்க்கியூட்டோட எப்படி கம்பேர் ஆகுது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ பொட்டன்ஷியோமீட்டர் ஒயர் ஆஃப் லென்த் வந்து L. ஸோ இந்த ஒயர் வந்து நம்மளோட பொட்டன்ஷியோமீட்டர் ஒயர் ஏபின்றது, அதோட லென்த் வந்து கேபிட்டல் Lன்னு கொடுத்துருக்கான். அதோட ரெசிஸ்டன்ஸ், இந்த ஏபி ஒயரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து RAB வந்து ஸ்மால் r அப்படின்னு கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் வந்து இட் இஸ் கனெக்டட் இன் சீரீஸ். இந்த ஒயர் வந்து சீரீஸோட எதோட கனெக்ட் ஆகிருக்கான்? எப்பயும் போல் நம்ம ஸ்டாண்டர்ட் சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய மெயின் பேட்டரி. ஸோ அதில் இருக்கக்கூடிய இஎம்எஃபோட வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்கான்? E0. அதுக்கப்புறம் அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து R1 கொடுத்துருக்கான். பேசிக்காக இந்த பேட்டரியோட இருக்க ரெசிஸ்டன்ஸை நம்ம கேபிட்டல் R0ன்னு சொல்லுவோம். அதை தான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? R1 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகே, அண்ட் அன்னோன் இஎம்எஃப் E is balanced. இப்போ ஒரு அன்னோன் இஎம்எஃப் இருக்கான். இந்த அன்னோன் இஎம்எஃப் வந்து பேலன்ஸ்டு இந்த வீட்ஸ் பொட்டன்ஷியோமீட்டர் ஒயர் பேலன்சிங் லென்த் என்ன கொடுத்துருக்கான்? பேலன்ஸ்ட் அட் ஸ்மால் எல் லென்த். ஸோ ஏபி என்டையர் ஒயர் வந்து கேபிட்டல் எல்,
இந்த பேலன்சிங் லென்த் வந்து என்னது ஸ்மால் எல். ஸோ இஎம்எஃப் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறேன். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். 4 ஆப்ஷனை நம்ம எது நம்மளுக்கு கரெக்டாக சூட் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். சரி, எப்பயும் போல் இந்த எக்ஸ்பிரஷனை இந்த இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு என்ன தெரியும்? எப்போ பேலன்சிங், எப்போ கேலோமீட்டர் ஷோஸ் நல் டிஃப்ளெக்ஷன், பேலன்சிங் லென்த். ஸோ இங்கே இருக்கக்கூடிய வோல்டேஜ் VAC should be equal to K into L, this balancing length. K is the potential gradient. அதுக்கப்புறம் அந்த வோல்டேஜும் இந்த வோல்டேஜ் should be equal, which is equal to E. ஸோ இந்த VAC இருக்கு இல்லையா, should be equal to E. ஸோ ரெண்டு பேருமே ஈக்குவலாக இருந்தால் தான் என்ன ஆகும்? பேலன்சிங் லென்த் will come. ஸோ இந்த கண்டிஷனில் பேலன்சிங் லென்த் K-ஓட வேல்யூ என்னது? I rho by A, where A is the area of cross section into the balancing length. இப்போ நல்லா கவனிங்க, இந்த E தான் கொஸ்டினில் அந்த ஆப்ஷனில் இருக்குது, 4 ஆப்ஷனில். ஸோ எனக்கு I rho A ஸ்மால் a அப்புறம் இந்த L இதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சால் தான் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்? ஸ்டாண்டர்டாக ஒரு கரண்ட் I ஃப்ளோ ஆகும்ல, I that will flow in this wire. இது வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகாது when it is balanced. ஸோ I will be equal to this expression. நம்மளுக்கு தெரியும், KVL அப்ளை பண்ணி இதை சொல்லிடலாம். அதுக்கப்புறம் R0ன்றது இங்கே என்னது? R1. RABன்றது ஸ்மால் r. ஸோ R0ன்றது R1, RABன்றது ஸ்மால் r. ஸோ ஐயோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ RABயை நம்ம எப்படி எழுதலாம்? RABயை நம்ம எப்படி எழுதுறது? ஓகே, ஸோ RAB will be equal to, நம்மளுக்கு என்ன தெரியும்? இந்த என்டையர் ஒயருக்கு ரோ எல் பை ஏன்னு ஒரு ஃபார்முலா தெரியும்ல, ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஒயர் RAB should be equal to ரோ எல். எல்ன்றது என்னது? லென்த் AB டிவைடட் பை ஏ. ஏன்றது என்னது? ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஸோ இப்போ பேசிக்காக ஸோ RABயை நம்ம எப்படி எழுதலாம்? ஸ்மால் ஆர். அதுக்கப்புறம் ஏபிஎன் என்ன எழுதலாம்? கேபிட்டல் எல். இதில் தப்பு பண்ணிடக்கூடாது, ஸ்மால் எல் கேபிட்டல் எல். ஏபின்றது கேபிட்டல் எல். ஸோ இதுலேருந்து நான் என்ன எழுத முடியும்னா, ரோ பை ஏ என்னால் கண்டுபிடிக்க முடியும். ரோ பை ஏ ஐ கேன் ரைட் இட் as ஸ்மால் ஆர் டிவைடட் பை எல்ன்னு எழுத முடியும். ஸோ நம்மள ஈயோட எக்ஸ்பிரஷனில் I ரோ பை ஏ இன்ட்டு எல்ன்னு இருக்கா, ஸ்மால் எல். இப்போ ஐயை எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ரோ பை ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா I இருக்க இடத்துல ஐ எம் சப்ஸ்டியூட்டட் திஸ் ஒன், ரோ பை ஏ இருக்க இடத்துல இது, எல் வந்து ஆஸ் யூஷுவல் அது எதுவும் நம்ம மாற்ற வேண்டியதில்லை, ஏன்னா அது ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இது எத்தனாவது ஆப்ஷன் நம்மளுக்கு? ஆப்ஷன் D இஸ் கரெக்ட். Okay, last problem. So it's a very interesting one. So இந்த problem பாருங்க. A potentiometer circuit has been set up for finding internal resistance of a given cell. So potentiometer circuit வந்து set up பண்ணியிருக்கானா, இதை யூஸ் பண்ணி internal resistance கண்டுபிடிக்க போகிறாங்களாம். So the main battery used across the potentiometer wire has a EMF of 2 volt and negligible internal resistance. ஸோ இதில் வந்து மெயின் சப்ளை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கான், மெயின் பேட்ரின்னு. ஸோ மெயின் பேட்ரி ஆர் அக்குமுலேட்டர்ன்றது இந்த செட்டப் தானே. ஸோ இதில் வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்ன்றது இதுதான். இஎம்எஃப் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? E0ஓட வேல்யூ they have given us 2 volt. E0ஓட வேல்யூ வந்து 2 voltன்னு கொடுத்துருக்கான். பட் இதோட வேல்யூ வந்து நெக்லிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்கான். தட் மீன்ஸ் ஐ கேன் டேக் திஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 0 volt. ஸோ இதனால பெரிய ப்ராப்ளமில் சேஞ்சஸ் இருக்காது. அது ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். நீங்கள் பேசிக்காக கரண்ட்ன்றது இந்த சர்க்யூட்டில் என்ன தெரியும்? இந்த சர்க்யூட்டில் E0 by R0 plus RAB. R0 வேல்யூ அப்ராக்சிமேட்லி 0. ஸோ நத்திங் பட் கரண்ட்டில் முன்னாடி இது போயிட்டு இருந்தது, R0 வேல்யூ இங்கே 0. ஸோ இந்த வேல்யூ போயிட்டுருக்கும், அவ்வளோதான். மற்றபடி அதை வந்து ஃபார்முலாலேயோ எந்த சேஞ்சஸையும் தந்துடாது. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கான்? இந்த பொட்டன்ஷியோமீட்டர் ஒயர் இட் செல்ஃப் ஹேஸ் 4 meter லென்த். ஸோ ஏபியோட லென்த் என்னது? 4 meter. When the resistance are connected across the given cell, the as values of infinity and 9.5 ohm, the balancing length on the potentiometer are found to be 3 meter and 2.85 meter. Find the internal resistance of the cell அப்படின்னு கேட்டிருக்கான். சரி, இந்த பாயிண்டில் திரும்ப நான் இந்த இதை படிக்கிறேன். ஸோ இந்த நெக்லிஜிபிள் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் முடிஞ்சிடுச்சு, அது கிளியர். ஸோ பொட்டன்ஷியோமீட்டர் ஒயர் இட் செல்ஃப் ஹேஸ் 4 meter லென்த், புரியுது ஃபுல்லாக. when the resistance are connected across the given cell, நல்லா கவனிங்க, இங்கே 2 டேர்ம் யூஸ் பண்ணியிருக்கான் இந்த கொஷினில், அதை அண்டர்லைன் பண்ணுங்கள். ஒரு வேர்டு வந்து மெயின் பேட்ரின்ற வேர்டு. சரி, இது வந்து மெயின் பேட்ரி. மெயின் பேட்ரின்றது இந்த இடம். ஓகே, கிவன் செல்லுன்றது அவன் இதை மீன் பண்ணுறான், புரியுதா? கிவன் செல்லுன்றது இதை மீன் பண்ணுறான். கிவன் செல் as values. So potential resistor R
resistance R connected across the given cell as a value of infinity and 9.5. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது மாதிரி இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸில் டூ சர்க்யூட்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கும். ஒன்று வந்து இது வந்து அந்த கிவன் செல்லோட இஎம்எஃப் வந்து ஆர் வந்து நம்மளுக்கு தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை. இப்போ ஒரு கேஸில் என்ன சொல்கிறான், ரெசிஸ்டன்ஸ் ஆர் கனெக்டட் வந்து 9.5, அது வந்து இந்த கேஸு, அதாவது இந்த கிவன் செல்லுக்கு பேரலாக நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த 9.5. புரியுதா? இன்னொன்று வந்து இன்ஃபினிட்டின்னு கொடுத்துருக்கான் பாருங்க, அது இட் சிம்பிளி மீன்ஸ் திஸ் சர்க்யூட். இங்கே நான் எதுவுமே கனெக்ட் பண்ணலன்னு வைங்க, சரி நான் ஏற்கனவே இதை தியரியில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ இப்படி விட்டாலும் இதுதான் ஆர் வந்து இன்ஃபினிட்டி தட் இஸ் கனெக்டட் இன் பேரலல். இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆர் இன்ஃபினிட்டி, இப்படி போடுறதும் ஒன்று தான், இல்லை இது போடாமல் இருக்கிறதும் ஒன்று தான். ஸோ ஆர் இன்ஃபினிட்டினோட நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஒன்று வந்து 9.5, ஓகே, இது வந்து இன்ஃபினிட்டி. ஸோ விச் இஸ் நத்திங் பட் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆர்ன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அங்கே எதுவுமே கனெக்ட் பண்ணலன்னு எடுத்துக்கலாம், ஏன்னா அதுலேயே கரண்ட்டே போகாது. ஓகே, இட்ஸ் வேஸ்ட் ஆக்சுவலி, அது இன்ஃபினிட்டின்னு சொல்லுவான். ஸோ டூ பார்ட் ஆஃப் த சர்க்யூட், இது ஆர் இன்ஃபினிட்டி கேஸு, இது வந்து என்னது ஆர் வந்து 9.5ஓட கேஸ் உள்ள சர்க்யூட்டு. ஸோ இங்கே வந்து பேலன்சிங் லென்த் வந்து எவ்வளோ கிடைக்குதான், இன்ஃபினிட்டி கேஸில் பேலன்சிங் லென்த் வந்து 3 மீட்டரு. ஸோ L1 வந்து என்ன கிடைக்குது, ஆர் இன்ஃபினிட்டி கேஸில் வந்து 9.3 சென்டிமீட்டர். அதே வந்து நம்ம 9.5 கனெக்ட் பண்ணணும், பேலன்சிங் லென்த் எவ்வளோ கிடைக்குது, L2ஓட வேல்யூ எவ்வளோ கிடைச்சது, ஆரோட வேல்யூ வந்து 9.5. ஸோ நம்மளுக்கு L2 வந்து 2.85 மீட்டர் அப்படின்னு கிடச்சிது. ஸோ இது இப்போ நம்மளுக்கு ப்ராப்ளம் இஸ் வெரி கிளியர் ஐ திங்க். ஸோ இது மாதிரி கேஸ் தான் ஸ்டாண்டர்டான கேஸு. அதுக்கு நம்ம ஆல்ரெடி இந்த ஃபார்மில் டிரைவ் பண்ணியிருக்கோம். ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் L1/L2 - 1. ஸோ L1ன்றது when it is in this setup ஆர் இன்ஃபினிட்டி கேஸு, இது வந்து என்னது 9.5 கேஸு வந்து L2 which is this one. கேபிட்டல் ஆர்ன்றது இந்த ரெசிஸ்டன்ஸ் 9.5ன்றது நம்ம தியரியில் பார்த்தோம். ஸோ பேசிக்கலி அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆரோட வேல்யூ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.5. ஓகேவாப்பா? ஸோ தட்ஸ் இட். ஸோ பொட்டன்ஷியோமீட்டரில் இப்போ நீங்கள் வந்து பக்கா ஸ்ட்ராங் ஆகிருப்பீங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா. ஸோ மறக்காமல் நிறைய பேர் வெறும் ப்ராப்ளம்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துருக்கலாம், பட் தியரி இது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு இதுக்கு வாங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோலேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஏதாவது விஷயம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் போய் சொல்லுங்கள் இந்த வீடியோ எவ்வளோ தூரம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீட் ப்ரிப்பரேஷன் ஜேஇக்கலாம். ஓகே, ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை பற்றி நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள், அப்போ தான் நம்மளுக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க. ஐ ஆல்சோ வில் கெட் மோட்டிவேட்டட் டு புட் டெய்லி வீடியோஸ். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்ப்பா. Until then, bye from Nagarajan. All the best.